நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. கேள்விகள் உண்மையை வெளிக்கொண்டுவதற்கான ஆயுதம். கேள்விகள் அதிகாரத்திற்கு எதிரான குரல். கேள்விகள் தீர்வுகளை நோக்கிய பயணம். சமூக பண்பாட்டு அரசியல் தளங்களில் மக்கள் கேட்க விரும்புகிற கேள்விகளை ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக கேள்வி நேரம் முன்வைத்து வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் எழுப்ப விரும்புகிற கேள்விகள் எவை? ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம்தான் நடிகர் ரஜினிகாந்த். இந்த விமர்சனத்தை திருமாவளவன் முன்வைத்து சரியாக 14 ஆண்டுகள் ஆகிறது. தற்போது அந்த விமர்சனத்துக்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ரஜினியின் செல்வாக்கை அங்கீகரித்தும் பாராட்டியும் அதே ஊடகங்களில் பேசத் தொடங்கி இருக்கிறார் திருமாவளவன். விரைவில் கட்சி தொடங்கும் ரஜினி அநேகமாக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பார் என்ற கணிப்பு உலா வந்து கொண்டிருக்கும் சூழ்நிலை ரஜினிகாந்த் குறித்த திருமாவளவனின் மதிப்பீடு இன்றைக்கு முக்கியமான பேசுபொருளாகி இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி, திமுக கூட்டணி என்று எந்த ஒரு அணியிலும் இல்லாத நிலையில் ரஜினிகாந்துடன் தேர்தல் கூட்டணி அமைக்க தயாராகிறாரா திருமாவளவன் என்ற கேள்விதான் இயல்பாக எழும். ஆனால் அதை தாண்டி தலித் வாக்கு வங்கி ஒருங்கிணைப்பு, பாஜகவுடனான கூட்டணி என்று வேறு பல அம்சங்களும் திருமாவளவன் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தைகளில் தென்படுகின்றன. இத்தகைய மாறுபட்ட அம்சங்களே இன்றைய கேள்வி நேரத்துக்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. அதிமுக திமுகவின் வாக்கு வங்கியை தாண்டியதா ரஜினிகாந்தின் செல்வாக்கு? ரஜினிகாந்த் வழியே பாஜகவுடன் கூட்டணிக்கு தயாராகிறதா விடுதலை சிறுத்தைகள்? தலித் வாக்குகளை ஒருங்கிணைக்கும் ஆயுதமா ரஜினிகாந்த்? ஸ்டாலினை எதிர்க்க ரஜினியை பயன்படுத்த தயாராகிறாரா திருமாவளவன்? ஒருவேளை ரஜினியும் மோடியும் கூட்டணி அமைத்தால் திருமாவளவனின் நிலைப்பாடு என்ன? இன்னும் பல கேள்விகளோடு இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. இன்றைய கேள்வி இடத்தினுடைய பிரதானமான ஒரு முக்கியமான கேள்வி, கருணாநிதி ஜெயலலிதா போன்றவர்கள் இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கான வசீகர தலைமை தமிழகத்தில் இல்லை. ரஜினி அதை செய்யக்கூடும் என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன். உண்மையில் இது ரஜினி அரசு கட்சி தொடங்கினால் ஒரு கூட்டணிக்கான அஸ்திவாரமா அல்லது தொடர்ச்சியாக ஸ்டாலினுடைய தலைமை பண்பு மீது திருமாவளவன் எழுப்புகிற கேள்வியா? ஒரு நீண்ட கால நோக்கில் ரஜினியை முன்னிறுத்துகிறாரா திருமாவளவன்? இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய கேள்வி நேரத்தில் பேச இருக்கிறோம். இன்றைய கருத்தாளர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். திமுகவிலிருந்து கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அரசியல் விமர்சகர் பெருமாள் மணி அவர்களும் அரசியல் ஆய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரவிக்குமார் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். 89 சட்டமன்ற தொகுதிகளை மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வெற்றி பெற்ற தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு போதுமான அளவிற்கான தலைமை பண்பு இல்லை அல்லது அவருக்கு கவர்ச்சி இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் எப்போது வந்தது? இது அவருடைய தலைமை பண்பு தொடர்பான சந்தேகமாகவோ அல்லது கேள்வியாகவோ இதை நீங்கள் திசை திருப்ப வேண்டாம். இது ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு மதிப்பீடு, அவ்வளவுதான். ஒரு அரசியல் பார்வையாளராக, ஒரு அரசியல் கட்சி தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் என்ன மாதிரியான எதிர்வினைகள் ஏற்படும் என்பதை பற்றி பலரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல பேர் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது, இங்கே அவருக்கு இங்கே திரைப்படத்தில் நடிக்கலாமல் வழியாக அவர் அரசியல் கட்சி துவங்கி இங்கே முதலமைச்சராக அவரது எல்லாம் கனவு காண்பதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று பல இயக்கங்கள் இன்றைக்கு எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யார் ஒருவரும் ஒரு அரசியல் கட்சியை துவக்குவதற்கோ அதை தலைமையேற்று நடத்துவதற்கோ எந்த தடையும் கிடையாது. அப்படி அவர் ரஜினிகாந்த் அவர்கள் விருப்பப்பட்டால் அவர் அரசியலுக்கு வரலாம், அவர் கட்சியை துவக்கலாம் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிறார், அதை பற்றி கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போதும் கூட இந்த நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நேர்காணலும் கூட ஒரு கவர்ச்சி மிக்க, ஈர்ப்பு மிக்க அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு திரு கலைஞர் அவர்களோ அல்லது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோ இல்லாத இடத்துல ஒரு அரசியல் வெற்றிடம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் வெற்றிடத்தை எல்லோருமே அங்கீகரித்திருக்கிறார்கள். அரசியல் வெற்றிடம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை. இப்படியான ஒரு ஈர்ப்புமிக்க தலைவர் இன்றைக்கு இல்லை என்று சொல்லும்போது தலைவர்களே இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஈர்ப்புமிக்க தலைவர் என்பது, கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் என்பது வேறு, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்பது வேறு. அரசியல் தலைவர்கள் இன்றைக்கு எங்கள் தலைவரே ஒரு அரசியல் தலைவர் தான், எங்களை பொறுத்தவரை அவருக்கே ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் தான்.
ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், இவர்களை இட்டு நிரப்பக்கூடிய, இந்த வெற்றிடங்களை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஈர்ப்புமிக்க தலைவராக அவர் உருவாகக்கூடும் என்று சொல்கிறார். எதன் அடிப்படையில் சொல்கிறார் என்றால், இன்றைக்கு கலைஞர் அவருடைய வந்த பார்வை என்பது வேறு. ஆனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களோ அதற்கு முன்பாக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களிலிருந்து கூட வேறுபட்ட ஒரு நிலை என்னவென்றால், இன்றைக்கு திரைப்படத்துறையிலே ஈடுபடுகிறவர்கள் பரவலான அறிமுகத்தை பெறுகிறார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக மாறுகிறார்கள். மிக குறுகிய காலத்திலேயே அவர்கள் அந்த வாய்ப்பை பெற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. உங்கள் தலைவருடைய அடிப்படையில் அவர் ஒரு பரவலான உங்கள் தலைவருடைய அந்த பேட்டியில ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தனித்தனியாக இருக்கிறது. கலைஞர், கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இருவர் மாதிரியான ஒரு கவர்ச்சிகரமான தலைவராக ரஜினி உருவெடுப்பார் என்கிறது முதல் பகுதி. இரண்டாம் பகுதியில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெயலலிதா மீதான வெறுப்பு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் இருந்தும் அதை அவ்வளவு பெரிய வெற்றியை ஜெயலலிதா பெற்றிருக்கிறார் என்றால் ஜெயலலிதாவை வீழ்த்தும் அளவுக்கான வலிமையை திமுக பெறவில்லை. அதைவிட முக்கியமான சென்டென்ஸ், ஸ்டாலின் அந்த அளவிற்கு தலைமை பெறவில்லை என்பதுதான் உண்மை அப்படிங்கிறார். ரஜினி குறித்தல்ல என்னுடைய முதல் கேள்வி, ஸ்டாலினுக்கு தலைமை ஏற்கிற கவர்ச்சிகரமான நபராக ஸ்டாலின் இல்லை, நீங்க விளக்க கொடுத்துட்டீங்க. தலைமை அப்படிங்கிறதே கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் அப்படிங்கிறதா கேள்வி. இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் அதிலே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவங்க தலைவர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருப்பது, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இவ்வளவு பெரிய அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலே இவ்வளவு பெரிய பலம் கொண்ட அரசியல் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உழைப்பு தான் அதற்கு காரணம். அதை பல இடங்களில் அவர் அங்கீகரித்திருக்கிறார், இந்த நேர்களிலுமே அவர் சொல்லி இருக்கிறார். எனவே இவரை நீங்க வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பத்தி சொன்னால் நீங்க குறைத்து மதிப்பிடுவதாகவோ எதிராக சொல்வதாகவோ ரவிக்குமாருடைய வார்த்தைகளை திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்தல. ஜெயலலிதாவை வீழ்த்தும் அளவுக்கான வலிமையை திமுக பெறவில்லை, அல்லது அப்படி ஒரு தலைமை ஸ்டாலினுக்கு இல்லை, இவ்வளவுதான் பதில். இல்லை, நீங்கள் பத்திரிகைகளில் வந்து போடப்பட்டது நான் ஏன்னா இந்த நீங்கள் கேட்டதுக்கு பிறகு தலைவரிடத்திலும் நான் பேசினேன். அவர் வந்து சொன்ன அவர் வந்து பத்திரிகை எடுத்த பேட்டி, திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து அவருடைய உழைப்பு தான் இன்றைக்கு இவ்வளவு இடங்களை அது பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்பதையும் நான் சொன்னேன். அவர்கள் அதில் போட்டிருக்காங்க, நானே இன்னும் அதை படிக்கல என்று அவர் சொன்னார். கண்டிப்பாக உருவெடுப்பார் என்று நான் சொல்லவில்லை. கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களது அரசியல் வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்புவார் அப்படிங்கிற வார்த்தைக்கும், கருணாநிதி, ஜெயலலிதா இவர்களின் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. கருணாநிதி, ஜெயலலிதா வரிசையில் ரஜினியை நிறுத்த முடிந்த திருமாவளவன் அவர்களால் கருணாநிதி, ஜெயலலிதாவிற்கு பிறகு ஸ்டாலினும் இருக்கிறார் என்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியாததற்கான காரணம் என்னங்கிறதா கேள்வி. இருக்கு, அதுக்கான காரணம் தான் நான் சொல்றேன். அதாவது ஈர்ப்பு மிக்க தலைவர், கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப்புங்கிறது வேற, நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். அது திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசியல் தலைமைத்துவத்தை இன்றைக்கு நிரூபணம் செய்திருக்கிறார். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதை பற்றி சந்தேகத்தை யாரும் எழுப்பவும் முடியாது. இன்றைக்கு அந்த சந்தேகத்துக்கு அப்பால் அவர் வந்து தன்னுடைய அரசியல் தலைமைத்துவத்தை இன்றைக்கு நிரூபணம் செய்திருக்கார். தமிழக அரசியலில் ஒவ்வொரு நாளும் அவருடைய நடவடிக்கைகள் அதை வந்து உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் வைப்பேயானால் அந்த லீடர்ஷிப்பை அவரே வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர்ஷிப் என்பது வேறு, ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் என்பது வேறு. அந்த வித்தியாசத்தை நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று தான் நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அந்த விதத்தில் தான் ரஜினிகாந்துக்கு இருக்கிற இந்த பாப்புலாரிட்டி என்பது, இந்த பரவலான ஒரு செல்வாக்கு, திரைத்துறையினால் அவர் ஏற்பட்டிருக்க அந்த புகழ், அதனால் ஏற்பட்டிருக்க செல்வாக்கை வைத்து அவர் ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக உருவாகக்கூடும் என்கின்ற ஒரு யூகத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவுதான். ரவிக்குமார் சார், தொடர்ந்து பேசலாம். நம்முடைய அரங்கில் இந்த விவாதத்தில் கூடுதலாக திரைப்பட கலைஞர் லட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரவீந்திரன் சார், இங்க திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேட்டியில் இருக்கிற ரெண்டு தனித்தனி விஷயங்கள், கருணாநிதி, ஜெயலலிதாவிற்கு பிறகான அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் அப்படிங்கிறத என்ன மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா ரவிக்குமார் ஒரு மாதிரி புரிந்து கொண்டிருக்கிறார், எங்களுக்கு ஒரு மாதிரி புரிகிறது, உங்களுக்கு எப்படி புரிகிறது? crowd puller alone can be a mass leader, not all crowd pullers. crowd puller prudent politics பண்ணா mass leader ஆகலாம். ஸோ ரஜினிகாந்த் ஒரு crowd puller. ஸோ கருணாநிதி வந்து 62 அண்ணா இருந்த காலகட்டத்திலே ஒரு crowd puller, வெரி பெஸ்ட் ஆர்கனைசருங்கிறதாப்புல. ஜெயலலிதா வந்து
அதிமுகவில் 2வது முறை ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த முறை, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த முறை தான் ஜெயலலிதா கட்சியில் சேர்ந்தாங்க. அப்போவே அவங்க கடலூர் மாநாடு, எம்ஜிஆர் இல்லாத காலங்களில் பிரச்சாரம், திருச்செந்தூரில் குரூஷியல் எலெக்ஷனில் ஜெயலலிதா பிரச்சாரம், அவங்களும் ஒரு க்ரோட் புல்லராக இருந்தாங்க. ஸோ க்ரோட் புல்லராக இருந்த கருணாநிதி வந்து மாஸ் லீடராக உருவானார். க்ரோட் புல்லராக இருந்த ஜெயலலிதா மாஸ் லீடராக உருவானாங்க. ஸோ க்ரோட் புல்லரான ரஜினிகாந்த் மாஸ் லீடராக உருவாக வாய்ப்பு இருக்குன்னு திருமாவளவன் அசஸ் பண்ணுறதான் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து நீங்கள் வந்து என்டிஆர் வந்து ஆந்திராவில் வரும்போது வந்து அரசியலுக்கு வரும்போது அங்கே க்ரோட் புல்லரே இல்லை. இந்திரா காந்தி டெல்லியில் இருந்தாங்க. அவங்க கட்சியில் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸை பியூன் மாதிரி தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஆந்திர மக்களோட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்கப்படுதுங்கிற ஒரு வியூ இருந்தது. அப்போ என்டிஆர் வந்தார். அவர் வந்து ரொம்ப துணிச்சலான ஒரு தலைவர். அவரை வந்து ஜாதி அடிப்படையிலலாம் சொன்னாங்க. அதெல்லாம் மீறி அவர் வந்து 50% மக்கள் ஆதரவை பெற்று ஒரு பெரிய மக்கள் சக்தியாக வந்தார். கூட்டணிக்கு வந்து மேடக் தொகுதியில் இந்திரா காந்திக்கு மருமகா மேனகா காந்திக்கு மட்டும் 5 சீட்டு கொடுத்தாரு. மேடக் தொகுதியில் மட்டும் 2 சீட்டு கொடுத்தாரு. ஸோ அவர் மிகப்பெரிய வெற்றியை வந்தார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்குது. இதை ரஜினி எப்படி பயன்படுத்த போறாரு, என்ன சொல்லி வர போறாரு? எல்லா கவர்ச்சியும் அரசியல் ஆளுமையா மாறிடுமா? அது வந்து அவங்க வரக்கூடிய பொறுத்து இருக்குது. மற்றவங்க எதிரணி உள்ளவங்க எப்படி டிஃபால்ட் பண்றாங்க, எப்படி பிளே பண்றாங்கிறத பொறுத்து இருக்கு. என்டிஆர் வந்து ஜாதி அடிப்படையில் என்டிஆர் விமர்சனம் பண்ணது என்டிஆருக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆச்சு. தெலுங்கு தேசத்தை கம்மா தேசம்னு சொன்னது வந்து கம்மாவா யாரும் என்டிஆரை பார்க்கல. எல்லாருமே வந்து ஒட்டுமொத்த ரெட்டியும் காபுவும் என்டிஆர் வந்து மிகப்பெரிய தலைவராக தான் பார்த்தாங்க. அப்போ அவரை கம்மான்னு காங்கிரஸ்காரங்க விமர்சனம் பண்ணது, நீங்க தான் ரெட்டி அரசியல் பண்ணிட்டு இவரை தேவையில்லாம கம்மான்னு சொல்றீங்க மாதிரி தான் பார்த்தாங்க. ஸோ காங்கிரஸ் சரியா பிளே பண்ணல என்டிஆருக்கு எதிராக. என்டிஆர் வந்து துணிச்சலா நின்று பிளே பண்ணார். என்டிஆர் வென்றார். ஸோ கவர்ச்சி மட்டுமே இல்லை, என்டிஆரோட அக்குமனும் இருக்குது, போல்ட்னஸ் இருக்குது. அதே மாதிரி எதிரி வந்து தப்பா பிளே பண்ணது இருக்குது. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். 2வது வரும் இப்போ வந்து க்ரௌட் புல்லர் அந்த இது வந்து ஓகே. கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு க்ரௌட் புல்லராக இருந்தும் கூட தங்களது தொடர்ச்சியான அரசியல் செயல்பாடுகளால ஆளுமையா ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி, ஸ்டாலினுக்கும் ரஜினியையும் ஒரே தளத்துல வைக்கிறதுங்கிற பார்வை சரியா? இல்ல, ஸ்டாலின் வந்து இப்போ வந்து ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியோட பவர்ஃபுல் ஆர்கனைசர். நீங்க வந்து பவர்ஃபுல் ஆர்கனைசர் ஷுவர். அப்போ ஒரு சீனியாரிட்டி இருக்குது. டெய்லி கட்சியில் உள்ள எல்லாத்தையும் பார்க்குறாரு. இன்னைக்கு கூட பெரியசாமி இறஞ்சது கூட அந்த பார்ட்டி அஃபினிட்டியில் நிறைய தடவை அங்கே தூத்துக்குடி போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரிட்டானிட்டியை திமுக அண்ணா உருவாக்குன அந்த பிரிட்டானிட்டி, அந்த மாதிரி பிரிட்டானிட்டி உள்ள பார்ட்டி வந்து பேரறிஞர் அண்ணா உருவாக்குன திமுக அளவுக்கு எந்த கட்சியிலும் இல்லை. அண்ணா உருவாக்குன காலத்துக்கு இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லை, அது வேறு விஷயம். என்றாலும் அந்த தன்மையை ஓரளவு கடைப்பிடிக்கிற அளவுக்கு ஒரு இது அந்த பார்ட்டி ஆர்கனைஸ் செட்டப்பில் இருக்கிறாப்புல. தென் வந்து என்னோட தெளிவான கருத்து என்னன்னா, 71 வந்து கருணாநிதி வந்து நெகட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆனார், 77 பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆனார். ஜெயலலிதா வந்து 89 பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகல. பட் ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியோட, ஆர்கனைஸ்ட்லி பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியோட ஒரு பவர்ஃபுல் லீடரா இருக்கிறாரு. மேலும் வந்து திமுக வந்து சிதைவை சந்திக்காத ஒரு கட்சி. அண்ணா திமுக வந்து பல சிதைவுகளை சந்திச்ச ஒரு கட்சி. நீங்க முத கேள்வி அதுதான் சொல்றீங்க. அண்ணா திமுக எவ்வளவுக்குள்ள ஜெயலலிதா தலைமையிலே பரிதாபமான சிதைவுகளை சந்திச்ச ஒரு கட்சிங்கிறது அடுத்த ரவுண்ட்ல நான் விளக்குறேன். ஓகே, தொடர்ந்து பேசலாம். எனக்கு லட்சுமி அவர்களிடம், கருணாநிதி ஜெயலலிதா மாதிரியான தமிழ்நாடு பார்த்த பெரிய அளவிலான ஆட்கள் வரிசையில ரஜினிகாந்த் அந்த இடத்துல ஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையவே இருக்கு. நம்ம நிறைய நல்ல தலைவர்களே பார்த்துருக்கோம். ஆனா அந்த தலைவர்களுக்கு அப்புறமா நம்ம இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து எப்போ நமக்கு விடிவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மக்கள் காத்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நிலவிட்டு இருக்கு. நிறைய நல்ல தலைவர்களை பார்த்தோம்னா மக்களுக்கு அப்படியே ஒரு எண்ணம் வரப்போகிறது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நான் அதான் சொல்றேன், பார்த்திருக்கோம், அவங்க கீழே நம்ம வாழ்க்கை இருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து வேற மாதிரி மாறி இருக்கு. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே நமக்கு ஒரு நல்ல தலைமை கிடைக்காதா, நம்மளுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி சரியாகாதா அப்படிங்கிறதும், இன்னொன்னு மக்கள் எல்லாருக்குமே வந்து அரசியல் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னைக்கு பாமரனும் கூட சாதாரணமா எல்லா விஷயத்தையும் அவங்களால அலசி ஆராய முடியும், யார் என்ன அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோட அவங்களோட கணக்கிட முடியும். ஸோ எல்லாருடைய நடவடிக்கையும் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வந்து வேண்டியது முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு தலைவர் நமக்கு வேணும். ஒரு ஆளுமை தன்மை நிறைந்த, மக்களை பத்தி சிந்திக்க கூடிய, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய, அவங்க வந்தாங்கன்னா தனக்குன்னு எதையுமே எடுத்துக்காத ஒரு நபர் நமக்கு வேணும் கண்டிப்பா. சோ அப்படி ஒரு ஆளுமை கண்டிப்பா ரஜினி சார் கிட்ட இருக்கும். இப்ப நீங்க சொன்ன இந்த பட்டியல்ல ரஜினி அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது? ஏன்னா ஒரு திரைப்பட நடிகராக எங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய லெவலில் பிரபலமான ஒரு ஆளாக தெரியும். ஆனா நீங்க சொல்ற இந்த குவாலிட்டி எல்லாம் அவரிடம் இருக்கிறதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இத்தனை வருஷமா வந்து கண்டிப்பா அவர் அரசியல் தெரியாதவர் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அவர் வந்து உள்ள வந்து தன்னுடைய மேற்பார்வையில நேரடியா எதுவும் செய்யல அப்படின்னாலும் எல்லா விஷயத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. சோ இன்னைக்கு அவர் வரணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட
அவருக்கு ஒரு தெளிவான நோக்கமும் பார்வையும் சிந்தனையும் கண்டிப்பா இருக்கும். ஒரு கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவர் தெளிவா தான் இருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் உடனடியா நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிற பார்வை அவர்கிட்ட இருக்கும். இன்னொன்னு, நான் வரும்போது இங்க விவாதிச்சுட்டு இருந்த அந்த கரிஷ்மேட்டிக் பர்சன் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. கரிஷ்மேட்டிக்ங்கிற ஒரு வார்த்தையை முன் வச்சீங்கன்னா சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டோட ஒரு கரிஷ்மேட்டிக்கான நபர் தான். ஏன் அவரால் ஜொலிக்க முடியலையே? அப்படி சொல்ல முடியாதுங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, இன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு விஜயகாந்த் நடப்பு மிகப்பெரிய அளவுல ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கிற லீடர் தான். அவராலும் இப்போ அவர் எங்க இருக்கிறாருங்கிற கேள்வி கேட்கிற அளவுக்கு அவருடைய கட்சி இருக்கிறதே. அதுக்கு நிறைய பங்கு வந்து மீடியாக்கள் கையில இருக்கு. அது இல்லன்னு நீங்களும் சொல்ல முடியாது, யாருமே அதை மறுக்க முடியாது. கரிஷ்மேட்டிக் இருக்கிற எல்லோரும் தலைவர்களா மாறலையே, ரஜினி மாறுவார்னு எப்படி சொல்றீங்க? அவர் கரிஷ்மேட்டிக் பர்சன் மட்டும் இல்லங்க, அவர் வந்து நிதானமாக செயல்படக்கூடியவர். எதையுமே வந்து தெளிவா யோசிச்சு, இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான நிதானம்? ஜெயலலிதா வந்தால் தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற முடியாதுங்கிறது நிதானமா? சிறை சென்று திரும்பிய பிறகு ஜாமீன்ல வந்ததுக்கெல்லாம் வாழ்த்து சொன்னது நிதானமா? அதாவது ஒருத்தர் வந்து எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து டிக்ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறதோ, இல்ல ஒருத்தரை வந்து அந்த தலைவரா மட்டுமே பார்த்து நம்ம வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறதுங்கிறதோ சரியா வராது இல்லையா? இப்போ சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தங்களது முடிவுகளை மாத்திக்கிறாங்கிறதா அரசியல் கட்சி தலைவர்கள் மீது நாம வைக்கிற குற்றச்சாட்டு. அவங்க மக்களுக்காக செயல்படுறதை விட அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ரஜினியினுடைய எல்லா அரசியல் அறிக்கைகளையும் தொகுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது ஒவ்வொன்று பேசி இருக்கிறது. தான் பேசியதை முன்னதாக மறுத்து பேசி இருக்கிறார், மாறி பேசி இருக்கிறார். இதெல்லாம் இப்போது இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களுக்கான ஃபிட்டான எலிமெண்ட் எல்லாம் செட் ஆகுது நான் சொல்றேன். நீங்க அவர் பேசினது எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக பேசி இருக்காரா, இல்ல உள்ளபடி ஒத்துக்கிற அந்த மனப்பான்மை அவர்கிட்ட இருந்ததா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அவர் தனக்கு பாதிப்பு வராத எந்தெந்த தருணங்கள் எல்லாம் பொதுமக்களுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக பேசினார்னு லட்சுமி சொல்ல முடியுமா? இப்போ ஒரு விஷயம், நீங்க வந்து யார் ஒரு விஷயத்தை பேசினா அது பெரிய பிரச்சனை ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ பேசுற நபர் பிரச்சனை உங்களுக்கு முக்கியமா, இல்ல பேசுற இந்த நபர் பேசணுங்கிறது உங்களுக்கு முக்கியமா? உங்களுடைய பார்வை எல்லாம் திசை திரும்பி அவர் பக்கம் போகாதா? இப்போ இன்னைக்கு நீங்க நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். நான் கண்டிப்பா இத பத்தி பேசுவோம். என்னுடைய கேள்வி, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கான என்ன விஷயம் ரஜினி கிட்ட இருக்கு? அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. இந்த விளம்பரம், இந்த மோகம், சினிமா கவர்ச்சி தவிர ரஜினியிடம் என்ன இருக்கிறது? கண்டிப்பா அவர் வந்து ஒரு நிதானமான தலைவருங்க, அதுல மாற்றமே கிடையாது. என்ன பண்ணுவீங்கறத என்னுடைய கேள்வி. இப்போ கண்டிப்பா இருக்கிற எந்த தலைவர்களோடையும் அவர் ஒப்பிட முடியாது. அவர் வந்தா அந்த ஒரு ஆட்சி அமைப்பும் சரி, அந்த தலைமையும் சரி ரொம்ப கிளீனா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிற அந்த ஊழல், எந்த தலைவருங்க சொல்லியிருக்காங்க ஊழல் செய்யறவங்களை வந்து நான் என் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு? யார் வந்து அதுக்காக ஊழல் செய்யறவங்க என் கூட இருங்கன்னு சொன்னாங்கன்னு கேட்டுறாதீங்க. அப்படி நான் சொல்லல. எந்த கட்சியில இருந்துமே எங்க கட்சியில இந்த மாதிரி ஒரு ஊழல் நடந்துட்டு இருக்கு, தப்பு நடந்துட்டு இருக்கு, எனக்கு பிடிக்கல, நான் வெளியில வந்துட்டேன், எத்தனை பேர் வந்திருக்காங்க? இப்போது ஊழல் குறித்து பேசுகிற ரஜினி அவர்கள் தமிழ்நாட்டில் யார் யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறதோ அத்தனை தலைவர்களோடும் நெருக்கமாக இருந்திருக்கிறார், நண்பர்களாக இருந்திருக்கிறார், அவர்களை ஆதரித்திருக்கிறார். இதை எப்படி சொல்லுவீங்க? அப்படி சொல்ல முடியாதுங்க. அவர் நண்பரா இருந்திருக்காரு அப்படின்னா அவர் எல்லா நேரத்திலயும் பேசணும்னு அவசியம் இல்லையே. அதற்கான பதவியில அவர் இல்லையே. பதவியில இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னு தான் நான் கேட்கிறேன். நீங்க பதவி இல்லாத ஒரு பொறுப்பில் இல்லாத ஒரு நபர் மேல இத்தனை விதமான சாடல்கள் இருக்கும்போது இத்தனையும் கையில வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறதுதான் இங்க கேள்வி. பெருமாள் மணி சார், தொடர்ச்சியாக கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. திருமாவளவன் அவர்களே தன் நிலைப்பாட்டை மாற்றிருக்கார். தொடர்ச்சியாக தொடக்க காலங்களில் ரஜினியை தீவிரமாக எதிர்த்தவர் இப்ப ரொம்ப ஒரு பீக்குக்கு போய் கருணாநிதி ஜெயலலிதா இடத்தில் ரஜினி அந்த இடத்தை ரீப்ளேஸ் செய்வார், அவருக்கான கவர்ச்சி இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் முன்வைக்கப்படுற வாதம்? நிச்சயமா இது வந்து எனக்கு உண்மையிலே இந்த பேட்டி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அண்ணன் திருமாவளவனுடைய இப்போ வரைக்கும் அந்த பேட்டி அவர் மறுக்கலைங்கிறனால அது அப்படியே தான் இருக்கு. ஆமாம், அண்ணன் திருமாவளவனுடைய பேட்டி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற போது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. கையில் ஒரு பேனாவையும் பேப்பரையும் வைத்துக்கொண்டு தான் இந்த பேட்டிகளை பார்க்கிற பழக்கம் உண்டு. ஏனென்றால் எந்த ஒரு கரண்ட் இஷ்யூவாக இருந்தாலும் அதில் நாம் பார்க்க முடியாத ஒரு கோணத்தையும் ஒரு புதிய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸை ஒரு இடத்துக்கு நகர்த்துவார், புதிய சொல்லாடல்களை பயன்படுத்துவார். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு பேட்டியோடு ஒப்பிடுகிற பொழுது எனக்கு இது ரொம்பவும் அவருடைய ஒரு சாதாரணமான அரசியல் பேட்டியாகப்படுகிறது. அப்படி பார்க்கிற பொழுது அவருடைய தத்துவார்த்தமான நிலைப்பாடு ஒன்று அண்ணன் திருமாவளவனுக்கு நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. தமிழக அரசியலில் நாம் அவரை அப்படித்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த பேட்டியில் அவர் திட்டமிட்டு சில விஷயங்களை ட்ரிகர் செய்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. ஆமாம், ஒரு திட்டமிட்டு சில விஷயங்களை அவர் ட்ரிகர் செய்வதற்காக இந்த பேட்டி கட்டமைக்கப்பட்ட, அப்படித்தான் இந்த பேட்டி அவர் கொண்டு செல்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பேட்டிக்குள் இரண்டு விஷயங்கள் நேரடியாக இருக்கிறது. ஒன்று, பாஜக எதிர்ப்பு என்பது நேரடியாக இருக்கிறது, பாமக எதிர்ப்பு என்பதும் நேரடியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் இலைமறை காயாக திமுக எதிர்ப்பு என்பதை வெவ்வேறு சொற்களில், அதுவும் குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு சிறிய விமர்சனத்தை வைக்கிறார். ரஜினி அவர்களை
மிக அதிகமாக புகழ்ந்து விடவில்லை. அதாவது அவர் ஒரு இதற்கு அடுத்த கேள்வி இருக்குல்ல, தலித் ஆதரவாளரா அப்படின்னா அவர் சொல்றாரு ஸ்டாலின் இன்னும் அந்த அளவிற்கு தலைமை பெறவில்லை அப்படிங்கிறது சிறிய விமர்சனமா? இல்லை நான் இதை எப்படி ஒப்பிடுறேன்னா, ஒரு நேரடியாக பாமகவை சாடுகிற அந்த இடத்தையும் பிஜேபியை சாடுகிற அந்த இடத்தையும் ஒப்பிட்டு ஸ்டாலின் ஐயா மேல அவ்வளவு ஒரு இல்ல, எனக்கு என்னமோ இந்த ஒட்டுமொத்த பேட்டியும் தமிழ்நாட்டையே அவர் டீஸ் செஞ்சிருக்காரோங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பேசுகிறார். தமிழ்நாட்டின் இளைய தலைமுறை இன்னும் சினிமா கவர்ச்சியில் இருந்து விடுபட்டதாக தெரியவில்லை. சமூக வலைதளங்களில் இளைஞர்கள் எழுதுவதை படிக்கும் போது அரசியல் அறிவு புரிந்து கொள்ளும் தன்மை குறைவாகவே இருக்கிறது. சினிமாத்தனமான விஷயங்களில் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். ரஜினி போல யாராவது திரைப்படத்துறையை சேர்ந்தவர் வந்துவிட்டார், திமுகவுக்கு சவால் விடும் வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பெரிய சக்தியாகத்தான் இருப்பார் என்பது. நீங்கள் இன்னும் அந்த அளவிற்கான அரசியல் பெறவில்லை, யூ டிசர்வ் ரஜினிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி சொல்லியிருக்காரோன்னு எனக்கு தோணுது. இதுல இன்னொரு இடத்துல சொல்றாரு, நீங்க இளைஞர்கள் கிட்ட கோட்பாட்டு புரிதல் இருக்கணும் அப்படின்லாம் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு என்னன்னா, அரசியல் குறித்த பேச்சு பேசிக் கொண்டிருந்த ஒரு நீண்ட ஆளுமை வரலாற்று மிக்க ஒரு தலைவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ரஜினி அந்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னு நம்புறதே அவருக்கான பெரிய தோல்வி இல்லையா? இல்ல அவர் நம்பிதான் இதை சொல்றாருன்னு நான் நம்பல. சரி. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் காலகட்ட இந்த சூழல்ல அவர் ஒரு இடத்துல சொல்றாருல்ல, அதாவது நீங்க அதிமுக பற்றி பேசுகிற போது அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்க வந்து உங்களுக்குள்ள சண்டை போட்டு நீங்க ஆட்சியவும் கட்சியையும் நீங்க அதாவது மறுபடியும் நீங்க இப்படி பிளவுபட்டு நிற்காதீங்க, நீங்க அவர்களுக்குள் பிரிந்து மோதலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்களே, அவர்களிடையே சமரசமாகி கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றினால் நல்லது. ஆட்சி போனாலும் பரவாயில்லை, கட்சியை காப்பாற்ற வேண்டும். அதிமுக மேல இருக்கிற அந்த சாஃப்ட் டோன், ஒரு சாஃப்ட் கார்னரை திமுக மேல திருமாவளவன் வைக்கல ஏங்கிறதா என்னுடைய கேள்வி. இன்னும் சொல்ல போனால் அது தனி அரசியல் விமர்சனம் கூட வச்சிருக்கலாம். ரஜினிக்கு கலைஞர், கருணாநிதி, ஜெயலலிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி விட்டு தெளிவாக தலைமை இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுங்கிறது என்ன விதமான அரசியல்? என்னன்னா, இந்த நீங்க வந்து அதிமுக பற்றி பேசுகிற பொழுது அவர் கட்டமைப்பை பற்றி பேசுகிறார், கட்சியை பற்றி பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து பொலிட்டிக்கல் கல்ச்சருக்கும் பொலிட்டிக்கல் கிளைமேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவர் அல்ல. அவர் இந்த இடத்தில் வெறும் அந்த கரிஷ்மேட்டிக் என்கிற அந்த இடத்தை மட்டும்தான் ஒப்பிடுகிறார். ஜெயலலிதா கருணாநிதியினுடைய கரிஷ்மா ரஜினிக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவும் கருணாநிதி ஐயாவும் கட்டி எழுப்பிய அரசியல் கட்சியினுடைய கட்டமைப்பு குறித்த கள யதார்த்தத்தை மிக நன்றாக புரிந்து கொண்டவர்களில் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் ஒருவர். அது பற்றியெல்லாம் இந்த பேட்டிக்குள் அவர் போகவில்லை. இது ஒரு விதமான ஒரு எல்லல், ஒரு கேலி சார்ந்த ஒரு பேட்டியாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி நீங்க ரஜினியோட போஷனை பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய போஷனையும் அப்படி கேலியாக பார்க்க முடியுமா? அது சீரியஸ் டோன் தானா? இல்ல, ஸ்டாலினோட அந்த டோனை வந்து என்னால, ஏன்னா முதல் கேள்வி அதுல தான் ஆரம்பிக்குது, ஏன் உங்களுக்கு அழைப்பு வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆரம்பிக்குது. நிச்சயமா தன்னை அழைக்கவில்லை, வகையிலான பொலிட்டிக்கல் கிளைமேட் வைர விழாவுக்கு தன்னை அழைக்கவில்லை, ரஜினி வந்தால் இதெல்லாம் கன்க்ளூட் பண்ணி நம்ம ஒரு முடிச்சு போட்டுக்கலாம், ரைட்? அப்படிதான் இந்த பேட்டி ரொம்ப ஒரு லைட்டர் டோன்ல தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேனே தவிர, நிச்சயமாக வந்து அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் சதுரங்கத்துக்குள் ஒரு விதமான ஒரு முன்னெடுப்பு அல்லது ஒரு விதமான ஒரு ஆட்டத்தை கலைச்சு விடுவதற்கான ஒரு குரலாகத்தான் இது. ரஜினி கட்சி ஆரம்பிச்சா கூட்டணிக்கு தாங்கள் தயார்னு ரஜினிக்கு சிக்னல் காமிச்சிருக்காருன்னு நான் இல்ல நிச்சயமா நீங்க அப்படி அவரை அந்த டோனுக்கு நீங்க திருமாவளவனை இழுக்கவே முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு தமிழ்நாட்டில் ரஜினி அரசியலுக்கு வர வேண்டும்ங்கிற பேச்சு எழுந்த பிறகு ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னவர்கள் அதிகமே தவிர வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னவர்களும் இருக்கிறார்கள். கருணாநிதி ஜெயலலிதாவினுடைய கவர்ச்சி அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்ப முடியும் என பகிரங்கமாக அறிவித்திருப்பது திருமாவளவன் மட்டும்தான் நான் சொல்ற போது அங்க அவருக்கான இடம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல? இல்ல, அதுதான் நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்தமான தமிழக தலைவர்களில் தமிழக அரசியலுடைய தத்துவத்தை, அதனுடைய கள யதார்த்தத்தை, அதனுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு நிதானமான சொல்லால்களை உருவாக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசி இருப்பது இன்றைய அரசியலுக்கான, இன்றைய சூழலுக்கான ஒரு ஆட்டமே அன்றி இதை நீண்டகால தமிழக அரசியலினுடைய நகர்வோடு நிச்சயமா நாம் பொருத்தி பார்க்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கூட்டணி சார்ந்த விஷயங்களுக்கான முன்னெடுப்பாக நான் பார்க்கிறேன். கருணாநிதி ஜெய இடத்தை ரஜினி நிரப்புவார், அது எந்த இடம்ங்கிறத கண்ணதாசன் சொல்லுவாரா? ஸ்டாலினுக்கு அந்த வரிசையில இடம் இல்லையா? இல்லை எல்லாம் ஒருவருக்கும் கருத்து சொல்வதற்கு உரிமை உண்டு. சரி, ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்கலாம் கேட்க முடியாது. ஆனால் மரியாதைக்குரிய திருமாவளவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருப்பது நீங்கள் ஏற்கனவே விவாதித்த மாதிரி சூரியன் மேற்கில் வைர விழா சொன்னாங்கன்னா ஏன் அதை கேட்டுதானே ஆகும்?
நிச்சயமாக தவறே கிடையாது. வைர விழா பிரச்சனையை முடிச்சு போட்டு பார்க்கலாம்னு நீங்க சொன்னதை நானும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் கருதுறேன். மரியாதைக்குரிய ரவிக்குமார் கூட சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அவரு பயன்படுத்துற வார்த்தை ரொம்ப இல்ல. ஜெயலலிதா மீதான ஒரு பெரிய எதிர்ப்பல இருந்தும் கூட திமுகவால ஆளுங்கட்சியா வர முடியலன்னா அந்த ஸ்டாலினுடைய குறைபாடாக திருமாவளவன் கட்டி அமைக்கிறாருங்கிறதா என்னோட சந்தேகம். அடிப்படையா கவர்ச்சி அடிப்படையில தான் அவர் வந்து அந்த பதில பேசுறாரு, இந்த விவாதத்தை குழக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆர் இயக்கத்தோடு வளர்ந்தார், இயக்கமும் அவரை வளர்த்ததுன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா திரைப்பட பாடல்களில் வந்து அவர் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்களை எடுத்து சொல்லலாம இருக்கிறார். அடுத்து நீங்கள் வந்து சகோதரிட்ட சில கேள்விகளை கேட்டீங்க, எதை வச்சு அவர் வந்து அரசியலுக்கு வருவார்னு. இது வரைக்கும் இந்த புதிய படம் வர்றதுக்காக சிலர் சொன்னார், டோக்கன் கொடுத்து ரசிகர்களை பார்த்தாரு, அதற்கு பிறகு அங்கே நேராக போயிட்டார். தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கின்றன, நீட் தேர்வு பிரச்சனை இருக்கிறது, அவரு அரசியலுக்கு வர்றேன்னு இப்ப வரைக்கும் சொல்லல. இருந்தாலும் ஒருத்தர் போய் நீட் என்ன பிரச்சனை அவர்கிட்ட அப்படி சமூக அக்கறை இல்லாத ஒருவர் அரசியலுக்கு வந்து கருத்து சொல்லலன்னா சமூக அக்கறை இல்லைன்னு அர்த்தமா? நிச்சயமாக இங்க பாருங்க, இந்த விவாதமே அரசியல் பேசுறவங்க மட்டும் மரியாதைக்குரிய திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு வந்தாலும் சொல்றாரு. அப்போ அப்படி விரும்புவர்கள் இவருக்கு முதலில் இந்த சமூக அக்கறை இருக்கிறதா என்பதை பார்க்கணுன்றது ஒரு கருத்து இருக்கு இல்லையா? மரியாதைக்குரிய திருமா அவர்கள் அதையும் கவனத்தில் எடுத்து வந்திருக்கணும். ஆக அவர் இன்னொரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒன்று சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இளைஞர் எல்லா உங்களுடைய சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளை பற்றியும் திமுகவுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, ஆனால் மக்கள் திமுகவை அங்கீகரிக்கவில்லை. ரஜினிகாந்த் அங்கீகரிக்கல எப்படி சொல்றீங்க? ஆளுங்கட்சியாக உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, தேர்தல் வாயிலாவே நான் முன்வைக்கிறேன். ஆனால் ரஜினிக்கு இது குறித்து எல்லாம் கருத்து இருக்கிறதா என்பது குறித்து மக்களுக்கு கவலை இல்லை. ஆனால் ரஜினி மீது ஒரு அபிமானம் இருக்கிறது. இந்த அபிமானத்தின் மீது ரஜினி தனக்கான ஒரு கருத்தை உருவாக்கி கொண்டால் உங்களை அவர் பீட் பண்ணிடுவார்னு சொல்றதுல என்ன சிக்கல்? அது நிச்சயம். அதாவது யாரும் அரசியல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசியலுக்கு வரல, யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது. எங்க செயல் தலைவர் கூட அவர் அரசியலுக்கு வரும்பொழுது அதை பற்றி மகிழ்ச்சி தான் சொன்னார் அவர் பாஷையிலே. நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு கேட்டிங்கன்னா, இப்படி அரசியலுக்கு ஒருவராக இருப்பவர்கள் இந்த சமூக பங்களிப்பை என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டிய கேள்வி. நீங்க மற்றவர்களால் எம்ஜிஆர் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்கன்னா, ஜெயலலிதா கூட 84லேருந்து அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினரால் பங்கெடுத்து ஒரு இயக்கத்தில் இருந்து வந்தவங்க. அந்த இயக்கத்தினுடைய கட்டமைப்பு அப்படியே இருக்குது. மரியாதைக்குரிய நம்ம ரவீந்திரநாத் சொன்னது மாதிரி திராவிட ஒரு கட்டமைப்பான இயக்கம், அதே போல ஆளுங்க ஜெயலலிதா கட்சியோட ஒரு கட்டமைப்பான இயக்கம் நம்ம சொல்லலாம். ஆனால் இப்பொழுது சிதைகுண்டு போயிருக்கூடிய ஒரு சூழல்ல, இந்த சூழலில் அந்த வெற்றிடத்தை நிரப்புவது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கருணாநிதியினுடைய தொடக்க அரசியல் காலங்களையும் ஜெயலலிதாவினுடைய தொடக்க அரசியல் காலங்களையும் நீங்க இப்ப நாம பேசிட்டு இருக்க மாதிரியான ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைமையாக ஆளுமையாக அவர்கள் வருவார்கள் என்று பேசி இருப்போமா? அவர்கள் தங்களது உழைப்பால் வந்தார்கள். ரஜினி வந்தா என்ன பிரச்சனைங்கிறதா என்னுடைய கேள்வி. இல்ல, யார் நான் தான் சொல்ல, மக்கள் தேர்ந்தெடுத்தால் யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் நான் என்ன கேட்கிறேன்னா, அப்படி வரக்கூடிய தலைவர்கள் என்ன சமூக அக்கறை இருக்கிறார் என்பதான். நீங்க கேட்டீங்க, மக்கள் அங்கீகரிக்கலன்னு சொல்றீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்ப வெற்றி பெற்றவங்க 1% வாக்கு வித்தியாசம், 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஓட்டுல தோத்தா சரிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதுக்காக மக்கள் அங்கீகரிக்கவில்லை என்பது வேறு. நீங்க பார்க்கலாம், நீங்க மரியாதை சிவாஜி கணேசனோட எல்லாரும் விரும்பக்கூடிய நடிகர் கிடையாது. இல்ல, அதே போல ஒரு நடிகை ஒருத்தர் போய் ஹன்சிகா போய் ஒரு நகை கடை திறக்க போறாங்க, அல்ல தர்மபுரிக்கு போறாங்கன்னா சாலைகள்லாம் மக்கள் கூட்டம் வருது. மக்கள் அப்படிதான் இருப்பாங்க. அதை வைத்துக் கொண்டு நான் அரசியலில் புகுந்து ஆட்சியை கைப்பற்றலாம் நினைத்து ஏமாந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நகைக்கடைக்கு ஹன்சிகாவுக்கு வந்த கூட்டம் அல்ல, பிரபலமான அரசியல் கட்சி தலைவர்களின் மேடைகளுக்கு வந்த கூட்டங்களும் கூட ஓட்டா மாறல. அதுதான் நான் சொல்ல வரேன். அதை வைத்துக் கொண்டு ஒரு அரசியலுக்கு வந்தால் இப்படி எல்லாம் மாற்றம் அடைந்து விடும் என்று அவர்கள் கருத்து, அவங்களுடைய சொந்த கருத்து. ரொம்ப எளிமையா திமுக சுருக்கி விட்டது. நகைக்கடை திறப்பு விழாவிற்கு ஹன்சிகா வந்தால் என்ன கூட்டம் வருமோ அந்த கூட்டம் தான் ரஜினி அரசியலுக்கு வந்தாலும் வரும்ங்கிறாங்க. அப்படி கூட்டம் வரும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இல்ல, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பாரு. முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வரலாறு ஆரம் வீரப்பன் இதற்காக மிக கடுமையாக உழைத்தார். பின்புறத்தில் கடுமையான வேலைகள் செய்யப்பட்டது. ஒரு புள்ளியில் அவர் அந்த ஒட்டுமொத்த முயற்சிகளையும் நிறுத்த சொன்னது அதாவது பரவலாக ஊடகங்களில் பேசப்படாமல் இருக்கலாம், ஆனால் அன்றைக்கு அரசியலை நெருங்கி கவனித்த பலருக்கும் அது தெரியும். அதனால் நாம அவருக்கு ஆசையும் இருக்கிறது, தயக்கமும் இருக்கிறது. அதற்கு முக்கியமான காரணம், இந்த மண்ணில் திராவிட இயக்கங்கள் ஒரு ஆழமான அரசியல் உரையாடலை முன்னெடுத்திருக்கின்றன. ஏனென்றால் இங்க யாருமே அப்படி ஒரு சாஃப்ட் லேண்டிங்ல அப்படிப்பட்ட ஆழமான உரையாடல் காரணமாகத்தான் விஜயகாந்த் கட்சியினுடைய 2வது 3வது தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக வர முடிஞ்சது கரெக்ட். ஆனா அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாங்க. 10%, 8%,
10% திராவிட கட்சிகளினுடைய பெருமையை விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவரா மாறி இருக்கிறார் அப்படிங்கிறது அது தனித்து நின்ற எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்தை கூட்டணியில் சேர்க்காம தேர்தல் முடியல. நீங்க ஏன் விஜயகாந்துக்கு போறீங்க? கட்சி ஆரம்பித்தார் 3 மாதத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் எதிர்கட்சி ஆச்சு. தனித்து நின்றா? திமுக அல்லது அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து இன்னொரு தகவலை சொல்லுகிறேன். திமுக அல்லது அதிமுகவோட கூட்டணியிலிருந்து பிரிந்த கட்சிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் தேவைப்பட்டது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நீங்க சொல்ற தேமுதிக தேவைப்பட்டது. எல்லாரும் தேவைப்பட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்கள் வலுவடைந்தார்களா? இவர்கள் எல்லார் தோல்லையும் இவங்க சவாரி பண்ணாங்க. காலப்போக்கில் இவர்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் பிரிந்து சென்ற பிறகு தேர்தல் ஆணையத்தை அங்கீகாரத்தை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. வாக்கு சதவீதங்களை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அதைத்தான் நான் திரும்ப சொல்லுகிறேன். இங்கே ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் திமுகவும் அதிமுகவும். பொலிட்டிக்கல் கல்ச்சரை எம்ஜிஆர் ஜெயலலிதா திரைப்பட ரசிக மனோபாவத்திலிருந்து வந்தது தானே. ஆனால் அந்த நீங்க இங்க தான் தவறுகிறீங்க. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பார்க்கிறீர்கள். எம்ஜிஆரினுடைய ஜெயலலிதாவினுடைய அரசியல் பயணத்தையோ அரசியல் செயல்பாட்டையோ நான் கேள்விக்குள்ளாக்கல. ஆனால் அவர்களுக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய அரசியல் செயல்பாடுனா என்னன்னு தெரியுமா? அவங்க அதுக்காக தான் வாக்களிச்சாங்க பெரும்பான்மை நம்புகிறாங்க. அதுதான் இங்க நிறைய பேர் இந்த பேட்டியிலேயே கூட அதுதான் நாம் முகத்தை பார்க்கிறோம். ஆனால் அதை தாண்டி ஒரு அரசியல் கட்டமைப்பு இங்கே மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழக செயலாளர் என்று பெரிய கட்டமைப்பு இருக்கிறது. இது அதன் அடிப்படையில் ரசிகர் மன்றம் இருக்கிறது, ரஜினிக்கு ரசிகர் மன்றம் இருக்கிறது, அணிகள் இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு எம்ஜிஆர் தனது ரசிகர் மன்றங்களை கட்சிக்கான பிரதிநிதிகளாக, மாவட்ட செயலாளர்களாக, ஒன்றிய செயலாளர்களாக மாற்ற முடியும் என்றால் அது ஏன் ரஜினியால் இல்ல? அதனுடைய சதவீதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்க வெறும் எம்ஜிஆர் மட்டும் பார்க்க கூடாது. பின்னால் இருந்த நெடுஞ்செழியனை பார்க்க, ஐயா நெடுஞ்செழியனை பார்க்க வேண்டும், ஐயா காளிமுத்துவை பார்க்க வேண்டும், ஐயா கேஏகேவை பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் யாரும் இல்லை என்று பெரும்பான்மை கருதுகிறார். இல்ல அந்த சித்தாந்த புரிதலோடு தலைவர்கள் ரஜினியின் பின்னால் தற்போது இல்லை என்று பெரும்பான்மை நினைக்கிறாரா? இந்த இரண்டையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது ஒரு KKSSR மாவட்ட செயலாளர் ஆக்கினார், ஒரு கருப்பசாமி பாண்டியனை மாவட்ட செயலாளர். இதெல்லாம் வரலாறுல வரலாறு பெரும்பான்மை சார். இப்பவே கணிக்கிறீங்க. அதை தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய தத்துவத்திலும் அதிலும் ஊறி கிடந்த பல பேரை அந்த கட்சியினுடைய முகமாக அவர் நிறுத்தினார். அந்த ஒரு காம்போ இருக்குல்ல, அந்த ஒரு கெமிஸ்ட்ரி. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ரவிக்குமாரோட மேற்கொண்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி. பெரும்பான்மை திரும்ப பல விவாதங்களில் முன்வைக்கிறது என்பது 50 ஆண்டு காலத்தில் திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் புரிதல் குறித்த ஒரு ஆழமான உரையாடல் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த மண்ணில் ரஜினிகாந்த் கருணாநிதி ஜெயலலிதாவிற்கு பிறகு வருவார்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்வது என்பதே அப்படி ஒரு உரையாடல் இங்க தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லைன்னு போட்டு உடைக்கிற மாதிரி இல்லையா? இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னதை நீங்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து வருகிற அரசியலோடு இணைத்து பார்க்க வேண்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் கூட்டணி ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே எந்த ஒரு தனி அரசியல் கட்சியும் தனி செல்வாக்கோட தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. இது நீங்கள் கூட்டணி ஆட்சி என்பது வரும்போது தான் மற்ற எல்லா சமூகத்துக்குமான ஒரு பங்களிப்பு பிரதிநிதித்துவம் கிடைக்கும், எல்லா பகுதிக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்கிற ஒரு முழக்கத்தை நாங்கள் முன்வைத்தோம். அந்த மாதிரி முன்வைக்கும் போது நாங்கள் எங்களுடைய முக்கியமான இது என்ன இருந்ததுன்னா, அந்த பெரும்பகுதி இன்றைக்கி அதிமுக 40 விழுக்காட்டுக்கு மேல் வாக்குகளை பெறும்போது என்ன மாதிரி விளைவு உருவாகிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்கூடா. எனவே அதுபோல் ஒரு பெரும்பான்மை பலத்தோடு இங்கே ஆட்சியை பிடித்துக்கொண்டு அல்லது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒரு கட்சியை ஆட்சியை பிடித்துக்கொண்டு அதிகாரத்துக்கு பிடித்து கொண்டதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளை எப்படி அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே தான் எல்லா விதமான சக்திகளுக்குமான எல்லா மக்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை பங்கேற்பை உறுதி செய்யும் விதமாக, அதிகார பங்கேற்பை உறுதி செய்வதாக நாங்கள் கூட்டணி ஆட்சி என்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். இன்றைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வர வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்வதனுடைய பின்னணியில் இருக்கிற தத்துவம் என்னவென்றால், இங்கே இருக்கிற இந்த வாக்கு வலிமை என்பது ஒரு சில கட்சிகளுக்கு மட்டுமே இருக்கிற வாக்கு வலிமை என்பது குறைக்கப்பட வேண்டும். அது பிராக்மெண்ட் ஆகும். இங்க இருக்கிற ஓட்டிங் என்ன ஒரு வாதம் என்ன ஒரு வாதம்? ரவிக்குமார் சார், ஒரே நிமிஷம். தங்களுடைய உழைப்பால் ஒவ்வொரு தேர்தலையும் களப்பணி செய்து கட்சிகள் தங்களது விழுக்காட்டை மேல உயர்த்தினா அந்த விழுக்காட்டு சதவீதத்தை குறைக்கணுங்கிறதுக்காக ரஜினி கட்சி ஆரம்பிக்கலாம், அவர் ஒருவேளை கூட்டணி அமைச்சரவைக்கு தயாராக இருந்தால் நாங்கள் ஆதரிப்போம்னு சொல்வது என்பது திமுகவும் அதிமுகவும் உழைப்பால் உயர்ந்த கட்சிகள் நம்புறீங்களா இல்லையா? அந்த பெரும்பான்மையை நீங்க ஏன் குறைக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? திரு நெல்சன் அவர்களே,
இல்லை திரு நெல்சன், நீங்கள் நல்லா வந்து ரொம்ப உணர்ச்சிவசமாக நீங்கள் இந்த கேட்குற கேள்விக்கு பின்னால் இருக்கிற தர்க்கத்தை நீங்கள் சற்று எண்ணி பாருங்கள். இங்கே அதிமுக எந்த மாதிரியான உழைப்பை செலுத்தி இந்த இடங்களை பிரித்தார்கள் என்பது உலகறிந்த உண்மை. தேர்தல் ஆணையம் முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. எனவே இது மாதிரியான உழைப்பை செலுத்தி இங்கே வந்து அதிகாரத்தை பெருக்குவதை நீங்கள் வரவேற்கிறீர்களா? இப்படி வந்து அதிகார குவிப்பு வந்து நடைபெறுவதை வரவேற்கிறீர்களா? நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த விதத்தில் நாங்கள் என்ன சொல்றோம்னா, நான் சொல்லிடுறேன் இங்க இருக்கிற எல்லா சக்திகளும் எல்லா வித சமூக குழுக்களுக்குமான பங்கேற்பு, அதிகார பங்கேற்பு என்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அதற்கான விதத்தில் எப்படின்னா, நீங்க இது மாதிரியான ஒரு அசுர பலம் கொண்ட கட்சிகள் உருவெடுப்பது, அதுக்கு என்னென்ன விதமான அவங்க தந்திரங்களை கையாளுகிறார்கள் என்பது இன்னைக்கு உலகறிந்த விஷயம். அதுவும் தமிழ்நாடுங்கிறது, தமிழ்நாட்டோட தேர்தல்ங்கிறது இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக மாறி இன்னைக்கு தேர்தல் ஆணையமே அது பல்வேறு திருத்தங்களை கொண்டு வரணும்னு முன்னெடுப்பு செய்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய தேர்தல் நடைமுறைகள் வந்து இன்னைக்கு நாடே சிரிக்கிற நிலைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஆர்கே நகர் தேர்தல் நடத்த முடியாமல் இன்னைக்கு இந்தியா தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ஆட்சி அமைத்து ஒரு ஆண்டு வேலை போய் இவ்வளவு நாளும் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து காலியாக கிடக்குது. இப்படியான ஒரு அவலநிலை அசுரபலம் கொண்ட கட்சிகளை உருவெடுக்காமல் இருப்பது நல்லது. ரவிக்குமார் சார், என்னுடைய கேள்வி, நீங்க பயன்படுத்தின வார்த்தையில் இருக்கிற முக்கியமான ஒன்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரத பத்தியே நான் கேள்வி கேட்கல. இந்த கட்சிகளினுடைய செல்வாக்கு குறைக்கப்பட வேண்டும்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. ஒரு கட்சியினுடைய செல்வாக்கை குறைப்பது என்பது அந்த கட்சியினுடைய உழைப்பை மக்கள் நிராகரிக்க வேண்டும். ஆனா நீங்க இந்த ரெண்டு கட்சிகளுடைய இந்த பெரும்பான்மையை குறைக்கணும்னா அதற்கு நாம வளரணுமே தவிர திமுக அதிமுகவினுடைய செல்வாக்கை குறைக்கணும்ங்கிற டோன் எப்படி சரியாக இருக்கும்ங்கிறதா என்னோட கேள்வி. இல்ல திமுக அதிமுகவோட செல்வாக்கை குறைக்கிறதுன்னு இல்லை, அவங்களுடைய இது மாதிரியான அதிகார பலத்தை அங்கே வந்து வாக்கு வங்கி பலம் என்பது அவர்களால் எப்படி திரட்டப்படுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அந்த பலம் குறைக்கப்படணும். அதுக்கு வந்து நிறைய சாய்ஸஸ் முன்வைக்கப்பட வேண்டும். மக்களுக்கு வேறு சாய்ஸஸுக்கு வந்து குறையும் போது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, இவர்களை தவிர வேறு வழி இல்லை என்கிற நிலைக்கு வருகிறார்கள். அதுக்கான சாய்ஸஸ் வந்து அவங்களுக்கு முன்னால் வருவதை நாமே நிராகரிக்க வேணும். அப்படியான சாய்ஸஸ் இல்லை வந்து ஒரு தேர்வாக ஏன் ரஜினிகாந்த் வரக்கூடாது, ஏன் இல்லை திருப்பி விஜயகாந்த் இன்றைக்கு இருந்த இடம் என்பது குறைந்து போய்விட்டது. காங்கிரஸ் வாக்கு வங்கி என்பது குறைந்து போய்விட்டது. அது எல்லாமே இப்படி மொபைலைஸ் ஆகுது. இப்படி ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகுவதை தடுப்பதற்கு ரஜினிகாந்த் போன்றவர்கள் வருவதுதான் நல்லது. இல்ல, இப்படி திமுகவையும் அதிமுகவினுடைய செல்வாக்கையும் அவருடைய வளர்ச்சியையும் குறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட மக்கள் நல கூட்டணி வந்த பிறகுதான் இந்த ரெண்டு கட்சிகளினுடைய ஓட்டு சதவீதத்தை பெரும்பான்மை அளவில் மக்கள் கொடுத்திருக்கிறாங்க. இல்லை, இது நீங்கள் திரும்ப இந்த தேர்தல் 2016 தேர்தல் முடிவை வைத்து நீங்கள் பேசுவது என்பது, நீங்களே பல நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கீர்கள், நீங்களே பல உண்மைகளை சொல்லியிருக்கிறீர்கள், அதுக்கே மாறானதாக இருக்கும். எனவே நான் அதற்குள் டீட்டெயிலாக நான் போக விரும்பவில்லை. இது தொடர்பாக ஏராளமான நீண்ட விரிவான கட்டுரைகளை ஆதாரபூர்வமான கட்டுரைகள்லாம் வந்து நாங்கள் நிராகரிக்கப்பட்டோமா என்பது அல்ல. இன்றைக்கு நிறைய சாய்ஸஸ், நாங்கள் நிராகரிக்கப்படலாம், நாங்கள் நிராகரிக்கப்படலாம், அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன் இன்னும் ஒரு சாய்ஸ் வரக்கூடாது? ரவிக்குமார் சாருடைய இவ்வளவு நேர பேச்சினுடைய கன்க்ளூஷன் என்பது திமுக அதிமுக வீழ்த்தப்பட வேண்டும், அதற்கு ரஜினி வந்தாலும் பரவாயில்லை, ரஜினியுடைய தலைமை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இல்லை, நாங்கள் தலைமை ஏற்கிறதுங்கிறது நீங்கள் அதை ரொம்ப கொச்சப்படுத்த வேணாங்க. யாரையும் தலைமை ஏற்கிற வேண்டிய நிலைமையில் நாங்கள் இல்லை. இன்றைக்கு கூட நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம், எங்களுடைய கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இன்றைக்கு வகுப்புவாத அபாயம் என்பது மிக நாட்டை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறது. அதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். எங்களுடைய பயணம் என்பது நாங்கள் இன்றைக்கி வந்து இடதுசாரி கட்சிகளோடு தான் நாங்கள் வந்து இணக்கமாக இருந்து போகிறோம். அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்கிறோம். இது வந்து படத்தில் யாரை தலைமையாக ஏற்றுக்கிட்டு யார் எங்களுக்கு தலைவர் கிடைப்பாருன்னா, எங்களுக்கு இருக்கிற தலைவரே இருக்கிற போது நாங்கள் போய் தலைவரை தேடிக்கொண்டு அலைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த கட்சிக்கும் அந்த மாதிரியான தேவை கிடையாது. நாங்கள் சொல்லுகிற கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பல்வேறு சமூக குழுக்களும் அதிகார பங்கேற்பை பருதுவதற்கு இது மாதிரியான ஒரு அதிகார குவிப்பு என்பது குறைக்கப்பட வேண்டும். அதிகார குவியல் என்பது எந்த விதத்திலுமே ஆரோக்கியமானதல்ல ஜனநாயகத்துக்கு. அதற்கு இது மாதிரியான பல்வேறு பிளேயர்ஸ் வருவது நல்லது என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய தலைவர் தொடர்ந்து பேசலாம் ரவிக்குமார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திமுக அதிமுக கருணாநிதி ஜெயலலிதாவிற்கான அரசியல் கட்டிடத்தை ரஜினி நிரப்புவார் என்கிற திருமாவளவனுடைய கருத்து குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கூடுதலாக சில கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம்.
கருணாநிதி ஜெயலலிதாவின் அரசியல் இடத்தை ரஜினி நிரப்புவார் என்கிற திருமாவளவனின் கருத்து குறித்து நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் ட்விட்டர் சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து கணிப்பை முன்வைத்திருந்தோம். அதற்கு தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். அதனுடைய முடிவுகளை இன்னும் சில நிமிடங்களில் பார்க்க இருக்கிறோம். ரவீந்திரன் சார், இந்த ரவிக்குமார் அவர்களுடைய முன்வைக்கிறது என்பது இந்த ரெண்டு கட்சிகளும் அசுர பலமா வளர்ந்திருக்காங்க, பல சமூகங்களுக்கு சரியான பிரதித்துவம் கிடைக்கல, ஒரு மாற்று வரணும், நாங்க முயற்சித்து பார்த்தோம், அந்த முயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு, ரஜினி மாதிரியான இன்னொரு எக்ஸ்டர்னல் பிளேயர்ஸ் வந்தா என்ன தப்புங்கிற மைண்ட் செட்டுக்கு ரவிக்குமார் மட்டும் இருக்கிறாரா அல்லது தமிழ்நாட்டினுடைய பிரதான மனநிலை அதுதானா? தமிழ்நாட்டில் அந்த மனநிலை இருக்குது, வந்துருச்சு, நிச்சயமா இருக்குது. நீங்க வந்து கட்சின்னு சொல்றீங்க, நான் தமிழ்நாட்டில் தலைமை தான்ங்கிறதுல என்னோட கருத்து. ஓகே, குறிப்பாக வந்து திமுக பொறுத்தவரை கட்சி கொஞ்சம் பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ள கட்சி. அண்ணா வந்து 59 சென்னை கார்பரேஷன் சார்பாக வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்த காமராஜர் செலவு வச்சார். கடற்கரையில் அந்த செலவு கூட இருக்குது. 59 62 அவருக்கு விழுந்த ஓட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. அண்ணாவின் தலைமைக்கு விழுந்த ஒரு பாசிட்டிவ் ஓட்டு தான். பாசிட்டிவாக அண்ணா அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிறாரு. அதே மாதிரி 77 திமுகவுக்குள்ள கருணாநிதி தலைமைக்கு விழுந்த ஓட்டும் பாசிட்டிவ் ஓட்டு தான். அந்த பாசிட்டிவ் ஓட்டை வந்து திமுக எந்த எலெக்ஷன்லையும் அந்த பகுதிகளில் வந்ததில் இழக்கலை. நானே பல விவாதங்களில் டெல்டாவில் ஸ்ரீரங்கத்தில் நிற்குது திமுக 35% ஓட்டு டிஎம்கே மெயின்டைன் பண்ணிடுங்கிறத நானே பதிவு பண்ணியிருக்கிறேன். ஏற்காட்டில் நிற்குது, இங்கே திமுக 30-35% மெயின்டைன் பண்ணிடுவோம், 1 year இருக்காங்க பேக் பண்ணுவாங்கங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அது திமுக அந்த இடத்துல இருக்குது. திமுக ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சுன்னா சங்கரங்கோயிலில் மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டரில் எந்த இஷ்யூ எடுக்கணுமோ அந்த இஷ்யூ எடுக்காதனால அவங்க வந்து டெபாசிட் வந்தாங்க. அப்படி கூட அவங்க 3வது போகல, 2வது திமுக தான். பட் அண்ணா திமுக அப்படி அல்ல. ஜெயலலிதா பலமாக இருக்கும்போது வந்து மிகப்பெரிய அளவில் அண்ணா திமுக வந்திருக்கு. நீங்கள் ரெட்டலையிலே வெற்றி பெற்றிருக்காங்க, 37 எம்பி சீட்டு ஜெயித்திருக்காங்க. இதே ஜெயலலிதா பலகீனமாக இருக்கும்போது வைகோ கிட்ட 15% ஓட்டை முடக்குறிச்சியில் இழந்திருக்கிறாங்க. அப்போ கட்சி இல்லையே, ஜெயலலிதா வீட்டில் படுத்துக்கிட்ட அந்த கட்சி 15% இழக்குதுன்னா அண்ணா திமுக என்ன, கட்சிக்கு என்ன பலம்? விஜயகாந்த் கிட்ட மதுரை மேற்கில் 3வது போயிருப்பாங்க. அண்ணா வைகோவும் டாக்டர் சேதுராமனும் ஜெயலலிதாவுக்கு கை கொடுக்கலன்னா ஜெயலலிதா 3வது போயிருப்பாங்க, மதுரை மத்தியிலையும் மதுரை மேற்கிலையும். பெண்ணாகரம் அதே மாதிரி பெண்ணகரத்தில் 3வதே போயிட்டாங்க. அதில் 96 உள்ளாட்சி தேர்தலில் ஜெயலலிதாவுக்கு பொசிஷன் ரொம்ப வெரி லோ. 2006 மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகும், அதாவது பெரிய எதிர்கட்சியாக 70 சீட்டு வந்த பிறகும் 2006 உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வீட்டில் படுத்துக்கிட்டாங்க, தலைமை படுத்துக்கிட்டு கட்சி வந்து விஜயகாந்திட்ட திணறிச்சு. கோயம்புத்தூர் கார்பரேஷன் எடுத்து பாருங்க வாக்கு வீதத்தை, மதுரை கார்பரேஷன் எடுத்து பாருங்க. ஸோ அண்ணா திமுக பொறுத்த அளவில் திமுக மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஓட்டால எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு கட்சிங்கிறத சொல்ல முடியாது. எம்ஜிஆர் காலம் இருக்கிறவரை அந்த கட்சி சிதைவடையலை. இப்போ ஜெயலலிதா காலத்தில் பல கட்டங்களில் அந்த கட்சி சிதைவடைஞ்சிருக்கு. ஜெயலலிதா திராவிட இயக்க தன்மையில் அந்த கட்சியை ஒன்றும் நடத்தலை. உடன்கட்டை ஏறுவன்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் யார், இவங்க யார்? இவங்க ஏன் உடன்கட்டை ஏறணும்? உடன்கட்டை ஏற திராவிட இயக்க கொள்கையா? நான் பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது திராவிட இயக்க கொள்கையா? ஆனால் என்ன பண்ணாங்க, கருணாநிதியின் இடுப்பொலிம்பை ஒடிப்பேன்னு சொன்னாங்க இல்லையா? அதுதான் என் ஃப்ரெண்டு போஸ்கோ போன்ற சம்பத்துக்கு ஆதரவாளர்கள்லாம் எங்களுக்கு ஜானகி வேண்டாம், ஜெயலலிதா போதும், இதை சொல்லிட்டா எங்க எதிரி அடிப்பாவா. ஸோ இந்த பல எதிரிகள். ஜெயலலிதாங்கிற ஒரு தனிநபர் திராவிட தன்மையோடு இருந்தாராங்கிற கேள்வியை விடவும் அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை அவர் திராவிட தன்மை இல்லாமல் வழி நடத்தினார்னு சொல்லுவீங்க. திராவிட தன்மை என்ன சொல்லுங்க? திராவிட தன்மை இல்ல என்ன சொல்லுங்க? காமராஜர் என்ன திராவிட தன்மை இல்ல? அச்சுதானந்த என்ன திராவிட தன்மை இல்ல? பினராயி விஜயன் என்ன திராவிட தன்மை இல்ல? இவர் நம்ம இப்போ இருக்காரு அந்த குருபா, ஒரு பேக்வர்ட் காஸ்ட்காரர், சீதாராமையாட்ட என்ன திராவிட தன்மை இல்ல? என்டிஆர்ட்ட என்ன திராவிட தன்மை இல்ல? என்ன டிஃபரன்ஸ்? திராவிட தன்மை சமூக நீதி, முழுமையான சமூக நீதிங்கிற ஒரு கான்செப்ட்ல அந்த திராவிட தன்மையில வந்தா மக்கள் ஆதரிக்கலாமே. அப்போ சோ ஒருத்தர் வர்றதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸை மக்கள் உணர்வு புரிஞ்சுக்கணும். மக்கள் உணர்வுக்கு தக்க ஒருத்தர் வந்தா வெற்றி பெற முடியும். இன்னைக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் லீடரா இல்லாத ரஜினிக்கு ஒரு வாய்ப்பு. அதை மக்கள் உணர்வை புரிஞ்சுக்கிறாரா, மக்கள் உணர்வு புரிஞ்சுட்டு வராங்கிறத காலம் தான் பதில் சொல்லணும். இல்ல, இப்ப தலித் வாக்குகளை ஒருங்கிணைக்கிற ஒரு ஆயுதமாக ரஜினிகாந்த் அப்படி ஒரு ப்ரொபகண்டா தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறது. திருமாவளவனுடைய பேட்டி அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்கு, இல்ல அப்படியான ஒரு ட்ராக் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ரவீந்திரன் சார்? தலித் எம்பவர்மெண்ட் கர்நாடகா, கேரளா மற்ற ஆந்திராவை பார்த்தா தமிழ்நாட்டில் குறைவாக தான் இருக்கு. நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் தலித் எம்பவர்மெண்ட்டாக இருந்தாங்க. இங்கே வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து சித்தராமையா வந்து ஆப்போசிட் லீடராக காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சீஃப் மினிஸ்டராக கண்டஸ்ட் பண்ணார். மல்லிகார்ஜுன கார்கே சித்தாராமையாட்ட கண்டஸ்ட் பண்ணார். அங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காரு ஆந்திராவில். இவர் சடையன் கோவிந்தன் வந்து சிபிஎம்மோட ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு தலித் இருந்திருக்கிறார். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஒரு தலித் எம்பவர்மெண்ட் இங்கே இல்லை. தலித் எம்பவர்மெண்ட் ஒரு வேக்கம் இருக்குது. அதே மாதிரி முத்திரையர்களுக்கு ஒரு டேக் ஒருவேளை ரஜினி எடுத்தால் ரஜினி எடுக்காரா இல்லையா நமக்கு தெரியாதுல்ல. அப்படி ஒரு ட்ராக்குக்கான வாய்ப்பு ரஜினிக்கு இருக்கிறதா நான் கேக்குறேன். அது ரஜினி தான் முடிவு பண்ணணும். இன்னைக்கு முத்திரையர் பொலிட்டிக்கலா எம்பவர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். கல்லருக்கு கிடைச்ச எம்பவர்மெண்ட் தனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறான். இட் இஸ் எ விசியஸ் சர்க்கிள்.
5 கலர் மந்திரி இருக்கான்னா நம்மளும் வரணும்னு முத்திரையர் ஆசைப்படுறான். அவன் ஆசைப்படல, தப்பு இல்ல. 96ல தென் மாவட்டங்கள்ல திமுகவுக்கு அபரித வாக்கு விழுந்தது திருமாவளவன் சார் இந்த விசிஎஸ் ஆஸ்பிரேஷன் ஓட்டு தான். இல்ல திருமாவளவன் சார் எடுத்து கொடுக்குற ஒரு பால்ல ரஜினியால சிக்ஸர் அடிக்க முடியுமாங்கறத என்னோட கேள்வி. இல்ல அது வந்து சீயிங் இஸ் பிலீவிங். அதுக்குள்ள நான் வரல. அவர் வந்து சொல்றது வந்து சில ஸ்பேஸ் இருக்கத்தான் செய்யுது. நீங்க 96ல ஜெயலலிதா ஏன் படுதோல்வி அடைஞ்சாங்க? சோ அந்த ஒரு விசிஎஸ் சர்க்கிள், ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட், இந்த கம்யூனிட்டி பொலிட்டிக்கலா இப்படி எம்பவர் ஆயிட்டான்னா நம்மளும் எம்பவர் ஆக முடியுமாங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் பலருக்கு இருக்குது. சோ ஒவ்வொருத்தரும் பேக்கிங் கம்யூனிட்டி, திமுக ஒரு டைப்பா பண்ணா கூட ஜெயலலிதா பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் தான் பண்ணாங்க. அவங்களோட பேக்கிங் கம்யூனிட்டி 4 கம்யூனிட்டியும் 4 தலைவர் இருக்காங்க. ஒரு பன்னீர்செல்வம், ஒரு டிடிவி தினகரன், ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு ரத்த உறவான தீபா. சோ பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் வந்து பண்றாங்க. அப்போ அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸை புரிஞ்சிட்டு வரலாம், பொதுவா வரலாம். எப்படி வராரு, மக்கள் உணர்வு எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிற பொறுத்தா இருக்குது. உங்களோட பவர் பாலிடிக்ஸ் தான் அந்த கேள்வி. இப்ப நீங்க சொல்ல முன் வச்ச 4 கம்யூனிட்டிக்கான அரசியல் அதிகாரத்துக்கான வாய்ப்பு இருக்கிற போது மீதம் இருக்கிற எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பா ரஜினி பொறுத்தவரை எல்லாத்துக்கும் பொதுவானவர். நம்ம என்டிஆர் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவானவர்ங்கிற மாதிரி ரஜினி எல்லாத்துக்கும் பொதுவானவர். அதை வந்து நம்ம அவரை வந்து முத்திர குத்துறது வந்து சரியா இருக்கு. எனக்கு கண்ணதாசன் கேட்க வேண்டிய கேள்வி, ஸ்டாலினை எதிர்ப்பதற்காக ரஜினியை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்த நினைக்கிறாரா திருமாவளவன் நினைக்கிறீங்களா? நாங்கள் நிச்சயம் அது மாதிரி நினைக்கல. அது அவருடைய செய்திகளை இந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா இல்ல என்னன்னா என்னுடைய கேள்விக்கான திமுக என்கிற ஒரு தனிப்பட்ட கட்சி, அதனுடைய அரசியல் செயல்பாடுகள் மீது திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, அதை பதிவு செய்து கொண்டே வருகிறார். ஆனா தமிழ்நாட்டுக்கான அரசியல் அதிகாரம் எல்லோருக்கும் இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி வருகிற போது திமுக அதிமுகவுக்கான மாற்று குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அது கூட்டணி கட்சிகள் அல்லது அதற்கு அதிகாரத்தை எல்லாருக்கும் இடமளித்தல் விஷயங்களை ட்ரை பண்றார். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது இப்போது இருக்கிற வாய்ப்புகள்ல ஸ்டாலினுக்கு எதிராக கூட்டணி ஆட்சி அல்லது அனைவருக்குமான அதிகாரம், இந்த விஷயங்கள்ல ரஜினியை திருமாவளவன் முன்னிறுத்துறதுல என்ன தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், யாரையும் முன்னிறுத்துவதோ தேர்தல் களத்துக்கு வருவதோ யாரும் தடுக்க முடியாது. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பேட்டியில் 2 செய்திகளை சொல்கிறார். சாதிய மதவாத கட்சிகளை வந்து இளைஞர்கள் புறந்தள்ள வேண்டும் அப்படின்றார். அப்படி பார்க்கும்போது நிச்சயம் அவர் வந்து அந்த சாதியத்தை அடிப்படையாக வச்சு ரஜினியை ஆதரிக்க மாட்டார்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த சாதியம் என்பது இந்த தலித்தில் முன்னெடுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை எங்களுடைய அமைப்பிலேயே அடிக்கு கீழ்மட்ட அமைப்பிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவர் வந்து ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் என்பது மேலே உள்ள அமைப்பு வரை இருக்கிறது. மேலே உள்ள துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் அந்த அமைப்பு இருக்கிறது. ஆக திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், இப்பொழுது ஆளக்கூடிய ஜெயலலிதா கட்சியாகட்டும், இவர்களெல்லாம் எங்கெல்லாம் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ அங்கே திராவிட முன்னேற்றங்கள் அல்லது அதிமுக 2 தான் வந்து வெற்றி பெற்று தலித் வாக்களை பெறுது. மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலித் இயக்கத்திலிருந்து வரக்கூடிய அவருடைய உரிமைக்காக போராடக்கூடிய தலைவர். ஆனால் அவரே அங்கு வந்து தோல்வியடையக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சுன்னு பார்க்கும்போது இங்கே உள்ள மக்கள் தலித் என்றோ அல்லது சாதியம் புரட்சியோ பார்க்கவில்லை, யார் தலைவர் என்று பார்க்கிறார்கள். ஆக இந்த சாதிய அரசியலை வைத்து தமிழகத்தில் எதுவும் எடுபடாது. திருமாவளவன் அவர்கள் ரஜினிக்கு எதிராக ஸ்டாலினை கொண்டு வந்து ஸ்டாலினுக்கு எதிராக ரஜினியை கொண்டு வந்து நிறுத்துகிறாராங்கிற கேள்வி வந்து இதுல இருந்து மட்டும் கேட்கல. கருணாநிதியிடம் இருந்த திராவிட தன்மை ஸ்டாலினிடம் இல்லை. தொடர்ச்சியாக ஸ்டாலின் ஜெயலலிதாவாக முயற்சிக்கிறார் உள்ளிட்ட பல பேட்டிகளை தொடர்ச்சியாக அவர் கொடுத்து கொண்டே வந்திருக்கிறார். அதனுடைய நீட்சி தான் இது. அதன் அடிப்படையில் அந்த கேள்வி ஒரு அரசியல் கட்சிகள் வந்து சில சமயங்களில் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல என்பதற்காக சில கருத்துக்களை சொல்வதை அதை பெரிதுபடுத்தக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம். என்ன கேட்டீங்கன்னா, பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைக்கும் போது ஒரு 10 சீட்டு கேட்கறவங்க 5 சீட்டு கொண்டு தங்களுக்கு முக்கியத்துவம் குறையுதுன்னு நினைப்பாங்க. அப்பொழுது ஒரு கருத்துக்களை வெளியே. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிறனால கேட்கிறேன். இல்ல திருமாவளவனுடைய காழ்ப்புணர்வா பாக்குறீங்களா அல்லது நாடகமா பாக்குறீங்களா? நாங்க அது மாதிரி பார்க்கல. அது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, நாங்க அது மாதிரி பார்க்கல அவரை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 50 ஆண்டு கால தலைவர் கலைஞர் பதில் ஒரே மாதிரியான டிப்ளமேட்டிக்லயே இருக்கிறது இல்ல. தலைவர் கலைஞராட்டம் தமிழகத்தில் இன்று நிலைநிறுத்தக்கூடிய இட்டு நிரப்பக்கூடிய ஒரே தலைவராக செயல் தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார் என்பது பல்வேறு இடங்களில் மக்கள் அவர் செல்லக்கூடிய எழுச்சி தெரியுது. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கான அடுத்த கட்ட தலைவராக ஸ்டாலின் இருப்பதில்லை. நான் சொல்ல தமிழகத்தின் தலைவராக சொல்றேன். நான் தமிழகத்தின் முதல்வராக வரக்கூடிய அத்தனை செயல்பாடும் அவர்கிட்ட இருக்குது. நீங்க பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் போறாரு, அரசு செய்யக்கூடிய காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார், மக்களிடம் இருக்கிறார். ஆரம்பத்தில் நம்ம ரவீந்திரன் சொல்றது மாதிரி அவர் மக்களிடம் நேராக சென்று கொண்டு பார்க்கிறாரு, கட்சிக்காரங்களை பார்க்கிறாரு, பல்வேறு விஷயங்களை பேசுறாங்க. ஆக இந்த தலைமை பண்பு என்பது அவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது. அந்த இடத்தை நிட்டு நிற்பதற்கான அனைத்து தலையும் அவருக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அவர் சொல்றாருன்னா அவருடைய கருத்தை அவர் கூறுகிறார் நாங்கள் எடுத்துக்க முடியும். ஒரு அரசியலுக்கு வருகிற வாய்ப்பு இருக்கிற அல்லது மக்களுக்கு நல்லது செய்கிற அல்லது இயக்கம் தொடங்குகிற ஒருவர் எல்லா தலைவர்களையும் வரிசையாக பாராட்டி விட்டார், யாரை எதிர்த்து அரசியல் செய்யலாம் என்று இருக்கிறார்?
எதுக்காக எதிர்த்து அரசியல் செய்யணும்? மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வரோமா? நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னீங்கன்னா இப்ப நல்லது நடக்கலன்னு அர்த்தம். இப்ப நல்லது நடக்கலன்னா அந்த நல்லதை யாரு செய்யலன்னு அர்த்தம். செய்யலன்னா நீங்க ஏன் செய்யலன்னு கேள்வி எழுப்பணும். இது எதையுமே செய்யாம மக்களுக்கு நல்லது நடக்கல, ஆனா நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, நான் கட்சி ஆரம்பிப்பேங்கிற முரண். அதான் சொல்லிருக்காரு, சிஸ்டம் சரியில்லை, எல்லாருமே நல்லவங்க தான், எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கு, ஆனா இங்க சிஸ்டம் சரியில்லை, அதை சரி பண்ணணும் அப்படின்னு தான் சொல்றாரு. முடியும். அதுக்கு தானே அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா ரஜினி சார் வந்தா நல்லா இருக்கும். லட்சுமி நம்புறாங்க. கண்டிப்பா நம்புறேங்க. என்ன சிஸ்டம் சரியில்லைன்னு ரஜினி சொல்வதாக நீங்க நினைக்கிறீங்க? ஏன் சார், நான் தெரியாம கேக்குறேன். நாம வந்து ஓட்டு போட்டது யாருக்கு? இன்னைக்கு யாரு நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க? நீங்க தெரியாம தான் கேக்குறீங்க. ஓட்டு போட்டது உங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு. உங்க சட்டமன்ற உறுப்பினர் அவர்தானே. சட்டமன்ற உறுப்பினர் தான். நான் வாக்களிச்சது வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கு. அப்படி நீங்க சொல்லலாம். சட்டம் என்ன சொல்கிறதுனா நீங்க ஒரு எம்எல்ஏ தான் ஓட்டு போட முடியும். தெரியாம பண்ணிட்டோம் இல்ல. இன்னைக்கு மக்களுடைய மனநிலை வந்து இப்படிதான் இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கா? இன்னைக்கு நம்ம தலைமையில இருக்கவங்கள நம்மளுக்கு பிடிச்சிருக்கா? நமக்கு தெரியாது. ரெண்டாவது நீங்க கேட்ட அந்த நேரடி கேள்வி, அடுத்தவங்களை வந்து எல்லாரையுமே புகழ்ந்துட்டா யாரை வந்து அவர் எதிர்ப்பாரு? எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அரசியல் களம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ரஜினியினுடைய முதல் அரசியல் பிரயோகமே ஒருவரை எதிர்த்துத்தான் அப்படிங்கிற போது நீ யாரை எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆக்சிஜன் இல்லாம தவிச்சிட்டு இருக்கிற ஒரு பேஷன்ஸ் மாதிரி தாங்க இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். யாருமே வந்து நல்ல விதமா சந்தோஷமா இல்ல, எல்லாரும் அப்படிதான் இருக்கும். கோமால இருந்தா கூட பிரச்சனையே இல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்துடலாம். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுது, ஆனா என்ன செய்யவே முடியல, நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அரசியலுக்கு வருவது குறித்த 20 ஆண்டு கால தயக்கம், அரசியல் கட்சிகளுடனான தொடர்ச்சியான குழப்பம், இவற்றை எல்லாம் மீறி இப்போது அவர் அரசியலுக்கு வருவார்னு ஏதோ ஒரு நம்பிக்கை வேணும். உங்களுக்கு என்ன நம்பிக்கை? அது கண்டிப்பா இப்ப வருவார், அவ்வளவுதான். அது எனக்கு தெரியல எப்படி சொல்றது. எப்போ வருவார் எப்படி வருவார்னு தெரியாது, ஆனா வருவார்னு நம்புறீங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நதிநீர் இணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீவிரமா முன்னிலைப்படுத்தினது முதல்ல ரஜினிகாந்த். ஒரே ஒரு முறை சொன்னாரு, அதுக்கு அப்புறம் ஒரே ஒரு முறை சொன்னாரு இல்ல, அதுக்காக என்ன அவர் பண்ணிருக்காரு? படம் வரும்போது பேசுவார். 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. ரஜினிக்கு ஆதரவாக பேச வருகிறவர்கள் எல்லாம் அந்த நதிநீர் இணைப்பு நீங்களா எடுத்ததுனால அந்த கேள்வி வருது. இல்லங்க, 1 கோடி ரூபாய் கொடுக்கிறேன் இப்போ யார்ட்ட கொடுத்தாரு? பொது கொடுக்கல. நீங்க நதிநீரை இணைச்சிட்டீங்களா என்ன? அது நடக்காத காரணம் சொல்லும்போது நடக்க முடியாது. அதுக்கான பணத்தை ஒதுக்கி தான் வச்சிருக்காரு. அவர் வந்து தன் கிட்ட வச்சுக்கல. அதையும் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இது கொடுக்கணும் அப்படின்னு ஒதுக்கி தான் வச்சிருக்காரு. அடுத்த வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவர் நேரடியா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுக்கு இல்லாம ரசிகர் மன்றம் மூலமா நிறைய பேருக்கு தனிநபராக அவருடைய உதவிகள் குறித்து நம்முடைய கேள்வி அல்ல. ஒரு அரசியல் பொருளாதார ரீதியாக அவருக்கு என்ன பார்வை இருக்கிறதுங்கிறத பத்தின இப்ப வரைக்குமான எதுவும் வெளிப்படையாக சொல்லல. இல்லங்க, நான் திரும்பவும் அதான் சொல்றேன். ஒரு தனி நபர், நீங்க நம்ம எல்லாருமே ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திட்டு வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து அரசியல் விஷயங்கள்ல நேரடியா பங்களிக்கணும் நம்ம எப்படி திரும்ப எதிர்பார்க்க முடியும்? கரண்ட் வரலனா நம்ம நெய்வேலியில போய் முற்றுகையிடலாம், காவிரியில தண்ணி குடுக்கலனா கர்நாடக அரசு ஓட விரட்டலாம். நீங்க நான் ஓட்டு போட்டது அதிமுகவுக்கு தான், நீங்க பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்க, இதெல்லாம் யார் சொன்னது? நீங்க அரசியலுக்குள் வந்து விட்டீர்கள். நீங்க அரசியல்ல இல்லன்னு திரும்ப சொல்லாதீங்க. நீங்க அரசியல்ல தான் இருக்கீங்க. கட்சி தொடங்கல, ஆட்களை திரட்டல, தேர்தல்ல நிக்கலையே தவிர நீங்க அரசியல்ல தான் இருக்கீங்க. சொல்ல முடியாதுங்க. சொன்னா இன்னைக்கு டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்ல மத்த கட்சிகளோ வந்து இவருக்கு என்ன வந்ததுன்னு அப்படி கேட்க மாட்டாங்களா? சரி, ஒரு லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடுவுல போய் உட்கார்ந்தாரு. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து கழிப்பிடங்கள் அமைச்சு கொடுக்கறதாகட்டும், அவங்களுக்கு உணவுகள் கொடுக்கறதாகட்டும், பங்கெடுத்து எல்லாமே பண்ணாரு. ஆனா இறுதியில அவருக்கு கிடைச்ச மரியாதை என்ன? அவருடைய படம் ரிலீஸ்க்காக வெளியில வந்தாரு, பேசினாரு அப்படின்னு தானே சொல்லி விரட்டி அடிச்சாங்க. இப்ப ரஜினி சார திரும்ப 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 எல்லாரும் குற்றச்சாட்டு என்ன? படம் வரப்போது அதுக்காக எங்க படத்துக்காக அவர் முன்பாக ரஜினி பேசிய பெரும்பாலான பேச்சுக்கள் படம் வந்த பிறகு அல்லது வரப்போகிற சூழ்நிலை தானே. பாஷாக்கு முன்னாடி பாஷா படத்துல இருந்தானே அவர் அரசியல் பேச ஆரம்பிச்சாரு. வாய்ஸ் கார்டுல உள்ள நுழைய முடியல, தெரியல, அதனால நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் வெற்றி அடையவே இல்லையா? எம்ஜிஆர் காலத்துல இருந்தே ரஜினியுடைய அரசியல் வசனங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கால சூழ்நிலை நம்ம தொடர்ச்சியா பேசலாம். அவருக்கான மேடை அங்க கிடைக்குது, அந்த நேரம் கிடைக்குது, அவர் பேசுறாரு. அவர் வந்து பேசிதான் இன்னும் எத்தனை மாதங்கள் கழித்து எத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் அரசியலுக்கு வரக்கூடும்னு நினைக்கிறீங்க? இப்ப வராருங்க அரசியலுக்கு. போர் அப்படின்னு அவர் சொல்றது வந்து தேர்தல். அப்படி வரும்போது கண்டிப்பா ரஜினி சார் அரசியலுக்கு வருவார். அடுத்த போருக்கு 4 வருஷம் இருக்கு. ஆசைப்படுறேன். அடுத்த போருக்கு 4 வருஷம் யாருக்குங்க தெரியும்? யாருக்கு தெரியும்? ஒரு முடிவோட இருக்கீங்க, ரைட்? பெருமாள் சார், தொடர்ச்சியாக இந்த நம்பிக்கை, லட்சுமி மாதிரியான நபர்களுடைய நம்பிக்கை ரஜினி எப்படியாக அறுவடை செய்யக்கூடும், அதற்கான என்ன திட்டம் இருக்கிறது? திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இப்பதான் முதல் முறையாக ரஜினி அது நிரப்பக்கூடுங்கிறாங்க. அடுத்தடுத்து இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ரஜினியை இந்த வகையிலேயே அங்கீகரிக்க கூடுமா? இல்ல, எனக்கு என்னன்னா இந்த ரஜினியினுடைய தீவிரமான ரசிகர்களை நான் அறிவேன். சரி, அவங்க வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு கண்டிப்பா வருவாங்க. 96ல இருந்து இல்ல, அவர் தான் எனக்கு ரசிகர். 96ல இருந்து அவருடைய அரசியல் வருகையை எதிர்பார்த்து
பல்வேறு கடுமையான மன்ற பணிகளை செஞ்சுருக்காங்க. தங்களுடைய உழைப்பில் பெரும்பகுதி அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை வந்து தீவிரமான ரசிகர்கள்ட்ட இருந்தது மன்றத்தில். இப்போ என்னன்னு தெரியல. இப்போ வந்து நான் முன்னமே சொன்ன மாதிரி இப்போ உள்ள அந்த தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் கிளைமேட் காரணமாக இந்த எண்ணம் வந்து மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கு. ஏனென்றால் இப்போ நம்ம இதில் ஒன்றை பாகுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய மிக தீவிரமான ரசிகர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க ஒரு பேனர் வைக்கும் போதும், ஒவ்வொரு படத்துக்கும் செவரில் சண்டை போட்டு எழுதும் போதும், போஸ்டர் ஒட்டும் போதும், பாலாபிஷேகம் பண்ணும் போதும் அவங்க நிச்சயமாக நம்புகிறாங்க தலைவர் அரசியலுக்கு வந்துருவார். அந்த நம்பிக்கையில் தான் அவங்க கடந்த 25 ஆண்டுகளை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த எண்ணம் இப்போது நம்பிக்கை, ஒரு சிந்தனை 25 ஆண்டு காலமாக செயல் வடிவம் பெறாமலேயே இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல நம்பிக்கை. அதோட பலனை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் அது அவர் மேல உள்ள அபிமானம். அவர் நாம அதில் நிச்சயமா இருக்க முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் ஒரு சிவாஜி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ஐசியூலேருந்து வந்து வெளியில் வந்து சிவாஜியை பார்த்துட்டு திரும்ப போகிறாரு, இறந்துடுறாரு. பாடியை எடுக்கிறதுக்கு பணம் இல்லை. மன்றத்தில் மற்ற மன்றத்தை சேர்ந்தவங்க காசு போட்டு பாடி எடுக்கிறாங்க. அது அவர் மேலே அந்த ரசிகர்கள் வைத்திருக்கக்கூடிய தீவிரமான அபிமானம். நாம் அதை எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்து தான். ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரஜினி ரசிகர்களோட ஓட்டு மட்டும் பத்தாது இல்லையா? அது பத்தாது. ஆனால் இதில் நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவ்வளவு தீவிரமான ரசிகர்களே கூட முறைப்படி அரசியல் படுத்தப்படலை. இதான் என்னுடைய போன்றவர்களுடைய புரிதல். என்னன்னா, இன்றைக்கு மன்றத்தில் அவர் முதல் நாள் ரசிகர்கள்ட்ட பேசுறாரு, கடைசி நாள் பேசுகிறார். இந்த இரண்டுமே அவர் தன்னுடைய ரசிகர்களிடம் பேசியதுதான். அது ஒரு அரசியல் பேச்சு அல்ல. அவர் என்ன சொல்றாரு, யார 3 பேரை பாராட்டுற 4 பேரை பாராட்டுறாரு. அதுல 3 பேர் அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல அந்த இயக்கத்தை சார்ந்தவங்க விமர்சிச்சாங்க. ஒருவர் அவரை பாராட்டியவர், அண்ணன் திருமா அவரை பாராட்டியவர். மற்ற 3 இயக்கத்தை சார்ந்தவர்களும் அவர்களை விமர்சித்தவர்கள். அப்புறம் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது, இந்த சிஸ்டம் சரியில்லைன்றது இருக்குல்ல, இது வந்து எப்போதுமே இந்த அரசியலுக்கு உள்ள வர தயங்குறவங்க சொல்லுது. எப்படின்னா, சார் இந்த சிஸ்டம் சரியில்லை சார், ராணுவ ஆட்சி வந்தால் தான் சார் இந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்காங்க. இதுதான் இந்த ஜோக்கர் மாதிரியான படங்களை கொண்டாடுற மனநிலை இதுல இருந்து தான் வருது. எப்படின்னா, நீங்க இந்த சிஸ்டம் தான் நம்ம கிராமங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துச்சு, இந்த சிஸ்டம் தான் நம்ம கிராமங்களுக்கு டாய்லெட் கொண்டு வந்துச்சு, இந்த சிஸ்டம் தான் மயானம் வரைக்கும் ரோடு போட்டுச்சு. ஆனா ஒரு 60-70 வருஷத்துல இந்த ஜனநாயகம் எவ்வளவு தள்ளி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு இந்த சிஸ்டமே சரியில்லைங்கிறது ஒரு எஸ்கேபிசமான நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்தாச்சு. கருணாநிதி ஜெயலலிதாவினுடைய அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் என்று திருமாவளவன் சொல்வது குறித்து நியூஸ் 7 தமிழுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சில கேள்வியை கேட்டிருந்தோம். நம்முடைய நியூஸ் 7 தமிழ் நேயர்கள் அளித்த பதிலை இப்போது பார்க்கலாம். கருணாநிதி ஜெயலலிதாவின் அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் என்று திருமாவளவன் சொல்வது யதார்த்த கணக்கு என 20% பேரும், கூட்டணி கணக்கு என 25% பேரும், தப்பு கணக்கு என 55% பேரும் தெரிவித்திருக்கிறார்கள். கருணாநிதி ஜெயலலிதாவின் அரசியல் வெற்றிடத்தை ரஜினி நிரப்புவார் என்று திருமாவளவன் சொல்வது யதார்த்த கணக்கு என 20% பேரும், கூட்டணி கணக்கு என 25% பேரும், தப்பு கணக்கு என 55% பேரும் முன்வைத்திருக்கிறார்கள். சுருக்கமா பதில் சொல்லுங்க லட்சுமி. இந்த நேயர்களுடைய கருத்து தான் தமிழ்நாட்டுடைய கருத்தாக இருக்குமா? கருத்து கணிப்புகள் எப்பவுமே வந்து ஒரு நிலையான கருத்தோ இல்ல அதுதான் எதிர்கால வழக்கம்னோ சொல்ல முடியாதுங்க. எத்தனையோ கருத்து கணிப்புகள் மாறி இருக்கு. இது இன்றைய நிலைமை, இன்றைய நிலைமை கூட இல்ல, இன்னைக்கு வாக்களிச்சவங்களுடைய மனநிலை, அவ்வளவுதான். இது வந்து நிரந்தரமானது கிடையாது. கண்ணதாசன் சார், அதாவது தமிழகத்தினுடைய கல யதார்த்தம் என்பது வேறு. இதே போல் எல்லாருமே வரலாம், ரசிகர்கள் எல்லாருமே எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ ரஜினி பிடிச்சவங்க எல்லாருக்கும் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருந்தால் கூட இன்று கூட நாங்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்களை தான் நாங்கள் இருக்கிறோம். அதுக்காக எம்ஜிஆர் கட்சியை நாங்கள் ஆதரிச்சது கிடையாது. அதை போல் பல்வேறு கட்சியில் இவர்களை வைத்து அவரை பார்க்க வருபவர்கள் ரசிகர்களை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் களம் காண்பது போர்னு சொன்னாங்க. போர் வரப்போது தேர்தல்னு அவளெல்லாம் அவங்க வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்த விஜயகாந்த்லேருந்து டி ராஜேந்தர்லேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து என்ன ஆனாங்கன்னு தெரியும். வரட்டும், நாங்கள் வர வேணாம்னு சொல்ல, களத்தில் வரணும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். நிச்சயம் வரட்டும், யார் மக்கள் தேர்ந்தெடுக்க நிச்சயம் ஆளுவார். பெருமாள் சார், இல்லை இந்த கருத்து கணிப்பு எனக்கு ஒன்றும் ஆச்சரியமா இல்லை. நிச்சயமாக இது தமிழ்நாடு இப்படி தான் பார்க்குங்கிறது தான் என்னுடைய புரிதல். ஏனென்றால் நான் திரும்பவும் பார்ப்பது தலைமையை தாண்டி அதனுடைய 2ஆம் கட்ட தலைவர்களைத்தான் நான் உயர்வாக மதிப்பிடுகிறேன். அந்த மாவட்ட அளவில் இந்த இயக்கங்களை வலுவாக வைத்திருக்கிறவர்களுக்கு அந்த கட்டமைப்பை, அதாவது நீங்க அண்ணன் திருமாவளவன் அதை புரியாமல் எல்லாம் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. அந்த கட்டமைப்பையும் சேர்த்துதான் ஐயா ரஜினி அவர்களுடைய அரசியல் வருகையை மதிப்பிட வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு மதிப்பீட்டுடன் கூடிய தீர்வாகத்தான் இந்த ட்விட்டர் தீர்வு வந்திருக்கிறது. ரவிக்குமார் சார், உங்களது நிறைவு கருத்தை முன்வைக்கலாம்.
இல்லை, இந்த கருத்து கணிப்பை பற்றியவே அல்ல. நான் சொல்ல விரும்புவது திரு கலைஞர் அவர்கள் பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு தலைவர். அவரை போல ரஜினி வருவாரா, அல்லது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் துணிச்சலுக்கு பெயர் போனவர், அவரை போல ரஜினி செயல்படுவாரா என்ற கேள்விகளை முன்வைத்து பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் இருவரையும் அவர் எந்த விதத்திலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதற்கான ஆற்றலோ பண்புகளோ திரு ரஜினிகாந்த் அவரிடம் கிடையாது. ஒரே ஒன்று அவருக்கிடம் இருப்பது திரைப்படத்துறை வழங்கி இருக்கிற அந்த ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பை வைத்துக்கொண்டு அவர் ஏற்கனவே திரு விஜயகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்தாரோ அந்த இடத்தை வேண்டுமானால் அவர் விட்டு நிரப்பலாம். அந்த விதத்திலும் நாங்கள் அதை சாதகமாக பார்க்கிறோம். அப்படி ஒரு 10% ஓட் ஷேரை அவர் எடுத்தால் அது நல்லது. அது இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். அந்த விதத்தில் அவர் வருவதை வரவேற்கிறோம். அதற்கு மேல் அவருக்கு வேறு எந்த விதத்திலும் ஒரு பெரிய ஆளுமையாக அவர் உருவெடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடையாது. நன்றி ரவிக்குமார் சார். அதாவது என்டிஆருக்குள்ள ஒரு வாய்ப்பு ரஜினிக்கு இருக்குதான் நான் கருதுறேன். காலம் தான் உணர்த்தணும். நான் சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்குது. நான் சொன்னது பெருமைக்கு சொல்லல, செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றேன். ஒரு 80% நடந்திருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம். என்டிஆருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. காரணம் லீடர்ஸ் இல்லை, எங்க எஸ்டாப்ளிஷ் லீடர்ஸ் இல்லை. சப்போஸ் ஒரு எலெக்ஷன் தாண்டி வராருன்னு வைங்க, இப்போ அடுத்த ஒரு எலெக்ஷன் தாண்டி அப்புறம் வராருங்களா, அப்போ எஸ்டாப்ளிஷ் லீடர் வந்துருவாங்க. அப்போ பழைய பொசிஷன் போயிடும். இப்போ தேர்தலில் தலைமைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு லீடர் இல்லங்கிறது இல்ல. ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்ல, கருணாநிதி தான் எஸ்டாப்ளிஷ் லீடர். இல்ல என் கருத்து இல்ல, என் கருத்து நான் சொல்றேன். நான் தெளிவா சொன்னேன், ஆர்கியூ பண்றேன். 89 ஜெயலலிதா மாதிரி ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்ல. 71 77 கருணாநிதி மாதிரி ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் லீடர் இல்ல. நாளைக்கு ஆகலாம், நான் அது மறுக்க வரல. ஸ்டாலினை சீஃப் மினிஸ்டர் சொல்லி எலெக்ஷன் நடந்தா ஒரு கருத்து கூட ஒத்துக்கிட மாட்டாங்க. நான் ஆணித்தரமா சொல்றேன். சகோதரர் கண்ணதாசனுக்கு சொல்றேன், தம்பி பெருமாள் மணிக்கு சொல்றேன். கருணாநிதியை முதலமைச்சராக சொல்லித்தான் 2016 தேர்ந்தது. பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ். அமித்ஷா யூபியில மண்டலின் பயன் முலாயம் சிங் யாதவ் ஜாதிக்கு மட்டும் தான் போச்சுன்னு சொன்னார்ல, அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை ரஜினி புரிஞ்சுக்கிடுவாரா, பயன்படுத்துவாராங்கலாம் அது வேற விஷயம் இருக்குது. இப்பொழுது நடத்தப்பட்ட பல்வேறு கருத்து கணிப்புகள்ல பல்வேறு ஊடகங்கள் வந்த செய்தியெல்லாம் முதல்வராக தகுதி பெற்ற நபர் யாருன்னா தளபதி அவர்கள் பேர். நடக்கல கண்ணதாசன், அதான் சொல்ல மக்களுடைய கருத்து, இப்ப இருக்கிற கருத்து மக்களுடைய கருத்து. அதை வச்சு எஸ்டாப்ளிஷ் லீடர்ல எஸ்டாப்ளிஷ் லீடர்னா சீஃப் மினிஸ்டர் சொல்லி வாக்கெடுத்தா தெளிவா இருக்கிறேன். மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ரவீந்திரன் மற்றும் கண்ணதாசன் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அத்தனை பேருக்கும் கேள்வி நேரம் தந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.